பரம கருணாமூர்த்தியான பகவான் தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக தான் அவதாரம் பண்றான். தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் தர்மத்துக்கும் தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய சாதுக்களுக்கும் இடையூறு செய்யக்கூடிய துஷ்டர்களை சிக்ஷிப்பதற்காகவும் நான் அவதாரம் பண்ணுகிறேன் அப்படின்னு பகவானே சொல்றான். அவதாரம் அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்கி வர்றது. வைகுண்டத்திலேருந்து பகவான் கீழே இறங்கி வர்றதுக்கு அவதாரம் அப்படின்னு பெயர். பகவான் பகவானாகவே தான் இருக்கா. மனிதனாக வந்தான் அப்படிங்கிறதுக்காக மனித சரீரமோ மனித வாழ்வியல் முறையோ மனித தர்மங்களோ பகவான் வாழ்க்கையில எடுத்துக்க கூடாது. மனிதன் மாதிரி பகவான் நடிச்சு காமிக்கிறான், அப்படித்தானே தவிர நம்மோடதெல்லாம் பொருந்தாது. 16,100 சொச்சம் மனைவியை பகவான் கல்யாணம் பண்ணிட்டு ஒவ்வொருத்தையும் 10 குழந்தைகளை வைத்தான்னு இருக்கு. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சாத்தியமா? இதெல்லாம் அது மட்டும் இல்லை. பகவான் 6 வயசுல கோவர்தனத்தை தூக்கினான்னு இருக்கு, காளியமர்தனம் பண்ணினான்னு இருக்கு, தவாக்னி பக்ஷணம் பண்ணினான்னு இருக்கு. இதெல்லாம் அசாதாரணமான, நாம் நினைச்சதுனால அப்படிலாம் பார்த்துட முடியாது. எத்தனை யோகேஸ்வர கிருஷ்ணா அப்படின்னு யோகேஸ்வரனா பகவான் பிரகாசிக்கிறார். பகவான் பகவானாவே இருக்கான். பகவானுடைய அவதாரத்துக்கு காரணம் பூபாரம். ராஜாக்களே திருடர்களா போயிட்டார்கள். அதனால பூமி தேவியானவள் பிரம்மாட்ட முறையிட பிரம்மா பகவான்கிட்ட சொல்ல பகவான் அவதாரம் பண்ணி இந்த பூபாரத்தை நிவர்த்தி பண்றேன்னு மதுராபட்டினத்துக்கு இளவரசனான வசுதேவருக்கு குவாலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய நகரத்துல ராஜாவான சூரசேனனுடைய உக்ரசேனனுடைய தம்பி தேவகன்னு பேரு, அவனுடைய பெண்ணான தேவகூதியை கல்யாணம் பண்ணி கொடுக்க கல்யாணங்கள் பெரிய ஊர்வலமா நடக்கும். இந்த ஊர்வலங்கள் அந்த காலத்துலலாம் அப்படின்னா சுவாமி பரப்பாடு ஊர்வலம் விடுறதுல அது மாதிரி கல்யாண தம்பதிகளை ஊர்வலம் விடுவா. சஷ்டத்து பூர்த்தியாச்சுன்னா அவளை ஊர்வலம் விடுவா. சதாபிஷேகமாச்சுன்னா அவளை வச்சு ஊர்வலம் விடுவா. இந்த காலத்து சம்பிரதாயம் அது. எல்லாரும் பார்ப்பாளர். அது மாதிரி பெரிய ஊர்வலமா வர அப்ப அசரீரி வாக்கா இந்த பெண்ணோட 8வது கர்ப்பம் உன்னை கொல்ல போறது அப்படின்னு சொல்ல அந்த தேவகூதியை இவன் கொல்ல முயற்சி பண்றதே வசுதேவர் சொன்னார். உனக்கு இவளால இல்ல, இவளுக்கு பிறக்க போற குழந்தைகளால தானே, இவளையே நீ கொல்றேன்னு கேட்டா. இவளுக்கு பிறக்க போற குழந்தைகளை உங்கள்கிட்ட கொடுத்துடுறேன்னா கொல்லுன்னு அவர் சொல்லல. பேசுறதே ரொம்ப பேசணும். ஏன்னா சாஸ்திரங்கள்ல கொலை பண்றவனை காட்டிலும் கொலை பண்ணுன்னு சொல்றவனுக்கு பாபம் கூட. ஃபர்ஸ்ட் குற்றவாளியே சட்டப்படி அவன் தானே. நம்பர் 1 அவன் தான். செகண்ட் தான் கொலை பண்ணினவனே. யார் கொலை பண்ணுன்னு சொல்றானோ அவன் தான் பி தான் செகண்ட் கொலை பண்ணினவனே. அதனால அவன் ஜாக்கிரதையா இருக்கா. அவன் கொலை பண்ணுன்னு குழந்தைகளை கொலை பண்ணுன்னு சொல்றான்னு அவன் நினைச்சுட்டான். இவர்களை சிறையில வச்சு முதல் குழந்தையிலேருந்து ஒரு 6 குழந்தைகளை போனான். 7வதா ஆதிசேஷன் வர பகவான் வைகுண்டத்தில் தன்னுடைய மாயையான சகோதரியான நாராயணிய பிரம்மத்தினுடைய சக்தி இருக்கே, அதுக்கு புருஷ சக்திக்கு நாராயணன்னு பேரு, ஸ்திரீ சக்திக்கு நாராயணின்னு பேரு. அதுதான் நம்ம சங்கரங்கோவில் எல்லாம் காமிக்கிறது. நான் டீப்பா போனா பெரிய தத்துவம் அது. நாராயணன் நாராயணி அப்படின்னு சொல்லுவா. இவாளை எப்படி சகோதரத்துவம் எப்படி வரும்? அதுதான் இந்த கேள்வி. ஏன்னா தீட்சிதர்லேருந்து ஆரம்பிச்சு முத்துசுவாமி தீட்சிதர்லேருந்து சியாமா சாஸ்திரிலேருந்து ஆரம்பிச்சு கீர்த்தனை பாடினவா எல்லாருமே தியாகராஜ சுவாமி உள்பட அம்பால சகோதரின்னு தான் சொல்றா. விஷ்ணு சகோதரி அப்படின்னு தான் சொல்றா. இந்த லைட்டு போடுங்க, இங்க இருக்கு பாரு. சரி, அந்த சகோதரத்துவம் எப்படி வரும் அப்படிங்கிற வெளிவெள் அந்த லைட்டு போட்டிருக்க, அது வேண்டாம். அந்த சகோதரத்துவம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் ஸ்திரீ புருஷ சக்தி தான் அது. இது தத்துவமான விஷயம். இது தன் சகோதரியான, அதனால்தான் இந்த சண்டியில வரும் நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே.
நாராயணி நமோஸ்துதே அப்படின்னு வரும். பொதுவாகவே இது மட்டும் இல்லை, எல்லாமே அம்பாளுடைய சக்தி தான். பிராமி அப்படின்னா பிரம்மாவோட சக்தி, மாகேஸ்வரினா மகேந்திரனோட சக்தி, ஐந்திராணின்னா இந்திரனோட சக்தி, வாராகின்னா வராக பெருமானுடைய சக்தி, நாரசிம்மினா நரசிம்மரோட சக்தி. இது எல்லாமே அங்கே சொல்லப்படுறது. அந்த ரூபங்கள்லாம் அந்த ஷோடச கணங்களுக்கு அல்லது நம்ம சக்திகளுக்கு என்னென்ன ரூபங்கள் அப்படின்னு தேவி சம்பந்தப்பட்ட மகாத்மியங்கள் விஸ்தாரமாக சொல்றது. இதுக்கு அஷ்டபுஜ துர்க்கைன்னு சொல்லுவாங்க. இதை நாராயணி அப்படிங்கிறத அஷ்டபுஜியா உள்ள துர்க்கை அல்லது சதுர்புஜியா உள்ள துர்க்கையா எடுத்துக்கலாம். அத கூட்டு பகவான் அம்பாளை கூட்டு இந்த 7வது கர்ப்பத்தை வசுதேவருடைய இன்னொரு மனைவியான ரோஹிணியினுடைய வயத்தில் வைக்க சொல்லி நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் அம்பாளை குழந்தையா பிறக்க சொல்லி தான் இங்க பிறந்து அங்க வரேன் நீ இங்க வான்னு சொல்ல, அதே மாதிரியே 7வது கர்ப்பத்தை கொண்டு வச்சுட 8வதா பகவானே வரான். 7வது கர்ப்பம் அஹோ விஸ்ரம் சீதோ கர்ப்பா, அந்த கர்ப்பமானது அபார்ஷன் ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டான். 8வது கர்ப்பமா வரா பகவான். ததோ ஜெகன்மங்கல மச்சுதாம்சம் சமாஹிதம் சூரசுதேன தேவி ததார சர்வாத்மகமாத்மபூதம் காஷ்டாயதானந்தகரம் மனஸ்தா சா தேவகீ சர்வஜகன்னிவாச நிவாசபூதா நிதராம் நரேஜே போஜேந்திரகேஹே நிஷிகே வருத்தா சரஸ்வதி ஞானகலே யதா சதி. ஜகத்துக்கே மங்களத்தை கொடுக்கக்கூடியதான பகவான் வரா. தேவகியினுடைய சா தேவகி சர்வஜகன் நிவாச நிவாசபூதா அப்படிங்கிறார். 17-14 உலகத்துக்கும் எந்த பகவான் தன் வயத்துல இடம் கொடுக்கிறானோ அந்த பகவானுக்கு இந்த தேவகி ஆண்டகம் தன் வயத்துல இடம் கொடுத்தான். சர்வஜகன் நிவாச நிவாசபூதா. அப்ப இவருடைய முகம் எப்படியாச்சு? தேவக்கியாம் தேவரூபிணியாம்ங்கிறார், பின்னாடி சொல்ல போறார். தேவதையா பொதுவாகவே கர்ப்பம் ஏற்பட்டாலே முகத்துல ஒரு தேஜஸ் வரும். முகத்தை பார்த்தே சொல்லுவாள் அந்த காலத்துல எல்லாம். வித்தியாசம் இருக்கு. சொல்ல போனா ஆண் பெண்ணுங்கிறதையும் சொல்லுவாள் முகத்தை பார்த்து. எவ்வளவு பெரிய நாளடிச்சு உள்ள தேசம் இது. எல்லாத்தையும் எங்கிட்ட நிற்கிறோம். நான் அபூர்வமா நான் ஒரு சாஸ்திரத்துல பார்த்தேன். போதாயனரோ பரத்வாஜரோ சொல்றாரு, அது நீங்க படுத்துட்டே இருக்கிறதே கர்ப்பத்தும் போது 6 மாசத்துக்கு அப்புறம் கவனிச்செல்லாம் அந்த குழந்தை இப்படி சுத்துறதா இப்படி சுத்துறதாங்கிறத வச்சு ஆனா பொண்ணா சொல்லலாம். ஒரு டைப்ல தான் அது சுத்தும். அதை வச்சுன்னா நீங்க சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அவர் வலது பரமா சுத்தினா ஆண், இடது பக்கமா சுத்தினா பொண்ணு அப்படிங்கிறார். எல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இது நிறைய இருக்கு சாஸ்திரங்கள்ல, நிறைய இருக்கு. கர்ப்பம் ஏற்பட்ட நாளை சொல்றது, இரட்டப்படையா ஒற்றப்படையா, 5வது நாள்லேருந்து ஆரம்பிச்சு 18 நாளுக்குள்ளேங்கிறது நம்ம சாஸ்திரம். கர்ப்பம் ஏற்படுறதுக்கு காலம் சொல்றது. இந்த 18 நாளைக்குள்ள ஒத்தப்படையா இரட்டப்படையாங்கிறதெல்லாமும் சொல்றது. ஸ்திரீ புருஷ குழந்தை பிறக்கிறதுக்கு இங்க பொண்ணு பிறக்கணும் புள்ள பிறக்கணும்னு சாஸ்திரம் முக்கியத்துவம் அப்படி சொல்லலை. இது வசதி இது மட்டம்லாம் அப்படி பேசவே இல்லை. ரெண்டுமே வேணும். ரெண்டுக்குமே சாஸ்திரங்கள் பிரார்த்திக்கிறது. வத்சஷ்டமே திரிவத்சாச்சமே அப்படின்னு வேற ஒரு விதத்துக்கு சொன்னாலும் ஆண் 3 வேணும் பெண் 3 வேணும்னு கேட்கறது, சமமாக தான் கேட்கறது. ரொம்ப பேருக்கு அது தெரியாது. என்னமோ பொம்மநாட்டி வேண்டாம்னு நினைச்சா நம்ம காலத்து அதெல்லாம் பின்னாடி வந்த பிரச்சனைகளால் இந்த இஸ்லாமியர்கள்லாம் படம் எடுத்தாமத்தில அப்போ வயத்தில் நெருப்பது இப்பயே அப்படி தானே இருக்கு. இப்பயே பொம்மநாட்டி குழந்தைகளை பெற்றா நம்ம அழிச்சின்னு போயிட்டு வெளியில் கொண்டு விட்டு அழிச்சின்னு ஜாக்கிரதை படுத்துறத வயத்தில் நெருப்ப கட்டிட்டா மாதிரி தானே இருக்குது. அந்த பயம் இல்லாத காலத்தில் சொல்கிறேன். அந்த பயம் இல்லாத காலமாக இருந்தது ஒரு காலம். அப்போ இருந்தது இஸ்லாமிய அந்த படையெடுக்கும் போதெல்லாம் அந்த பயம் இருந்ததுனால பொம்மநாட்டி குழந்தைகள் வேண்டாம்னு தோணினா அது. ஆனால் அது தற்காலிகமானது. அந்த புத்தியும் தப்பு. எல்லாருமே ஆம்பளையை பற்றிருந்தா கல்யாணம் எங்கேருந்து பண்ணிக்கிறது? எல்லாருமே மிலிட்ரியில் சேரலாம். கல்யாணம் நடக்க வேண்டாமா? இந்த சைக்கிள் கரெக்டாக நடக்க வேண்டாமா சொல்லுங்க? அதனால் இயற்கையாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் எதை விரும்புகிறோமோ அது நடக்கும். எல்லாரும் என்ன விரும்புகிறோமோ அதுதான் நடக்கும். புள்ள வேணும்னா பிள்ளையை பற்றிருந்தால் 35 வருஷம் முன்னாடி இப்போ பாருங்க கல்யாணமே நடக்கும்.
இது பார்த்தா பொண்ணே கிடையாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படி சொல்லிட முடியல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தேன்னா ஒவ்வொரு ஸ்கூல் வாசல்லேருந்து 2000 3000 முன்னாட்டு குழந்தைகள் தான் போகிறது. நானே நினைப்பேன் இத்தனை முன்னாட்டு குழந்தைகள் இருக்குது, ஆனால் கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறது பசங்களுக்கு அப்படின்னு நினைப்பேன் நான். பாவம், அது சாபம். அதனால அப்புறம் எல்லாரும் பொண்ணை விரும்ப ஆரம்பித்தோடனே இப்போ எல்லாருக்கும் பொன் குழந்தைகளாகவே பிறக்கிறது. இப்போ ஒரு 5 வருஷத்துக்குள்ளே கவனிச்சேன்னா எல்லாருக்கும் பெண், ஏன்னா அவ விருப்பம்தான். இப்போ தேவகூதிக்கு 9 பெண் குழந்தைகள் பிறந்தது முதல்ல அப்படின்னு பாகவதத்தில் இருக்குது. அதுக்கு வியாக்கியானத்தில் சொன்னார், ஏன் பொன் குழந்தைகள் பிறந்ததுனால குழந்தை வேணும்னு அவ தானே ஆசைப்பட்டான்னா, குழந்தை வேணும்னு அவ தானே ஆசைப்பட்டா, அதனால 9 பெண் குழந்தைகள் பிறந்தது. அப்புறம்தான் 10ஆவதா பகவான் கபில வாசுதேவனா பிறக்கிறான் அப்படின்னு சொல்றார். இங்க பகவான் 8வது கர்ப்பமா வர கம்சன் பார்த்துட்டு அந்த தேஜஸை பார்த்துட்டே பயந்துட்டு போக தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றார்கள். சத்யவிரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய சத்யம் நிஹிதஞ்ச சத்யே சத்யஸ்ய சத்யம் ரித சத்ய நேத்ரம் சத்யாத்மகம் துவாம் சரணம் பிரபன்னாஹ அப்படின்னு பிரார்த்திக்கிறார். சத்தியத்துக்கும் பரமா எவன் இருக்கானோ, உயர்வா இருக்கானோ, திரிகாலத்திலையும் எவன் சத்தியமா இருக்கானோ, பூகாலம் நிகழ்காலம் பவிஷ்யத் காலம்னு எந்த காலத்திலையும் சத்தியமா இருக்கானோ, சத்தியவிரதம் சத்தியபரம் திரிசத்தியம் சத்தியஸ்ய யோனி, சத்தியத்துக்கு பிறப்பிடமா எவன் இருக்கானோ, சத்தியத்தினால் எவன் மூடப்பட்டவனா இருக்கானோ, சத்தியத்துக்கே சத்தியமா எவன் இருக்கானோ, இந்த வியாவகாரிக சத்தியமான இந்த பிரபஞ்சத்துக்கு பாரமார்த்திக சத்தியமா எவன் இருக்கானோ, ரித சத்திய நேத்திரம், ரிதம் ச சூர்தாவாணி சத்தியந்து சமதர்சனம் அப்படின்னு. ரிதம்னா அதுக்கு ஒரு அர்த்தம், சத்தியம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு அர்த்தம். சத்தியத்துக்கே 2 அர்த்தம் வரும். ரிதம்னாலும் சத்தியம்னு தான் அர்த்தம். ஹிதமா பேசுறது, சமதர்சனமா இருக்கிறது. அது மாதிரி ரித சத்திய நேத்திரம், இதை 2ஐயும் எவன் கண்ணாக உடையவனா இருக்கானோ, சத்தியாத்மகம் துவான், சத்தியத்தை ஆத்மாவாக எவன் உடையவனா இருக்கானோ அப்பேற்பட்ட பொண்ண சரணம் அடையறேன் அப்படின்னு தேவதைக்கு ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் இந்த ஸ்லோகத்துக்கெல்லாம் நான் அர்த்தம் சொல்றதா இருந்தால் ஒரு நாள் கருத்து வேணும். அவ்வளோ விஷயம் இருக்கு. அந்த விஸ்தாரமான பாகவதத்தில் சொல்லுவேன். வேதாந்தபரமான விஷயம் இது. இப்படி பகவானுடைய அந்த மகிமைகளை முழுக்க தேவதைகள் ஸ்தோத்திரம் பண்ணி மத்ஸ்யாஸ்வ கஷ்டப தசாவதாரம் பண்ணின அந்த வைபவத்தை சொல்லி, இவ பூபார நிவர்த்திக்காக நீ தான் வந்திருக்க அப்படின்னு பிரார்த்திச்சுண்டு உன்னை சரணமடையணும்னு தேவகியை பார்த்து, அம்மா நீ பயப்படவே படாத, ஏன்னா உன் வயத்தில் பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கான், இனிமேல் லோகத்துக்கே பயம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தேவதைகள்லாம் போக, ஆவணி மாசத்துல கிருஷ்ணபட்சத்தில் அஷ்டமி திதியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் நிசின்னு சொல்லக்கூடிய அந்த 12லேருந்து 2 அந்த டயத்தில் பகவான் பிறக்கிறான். தேவ நிசீதே தம உத்பூதே ஜயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம் விஷ்ணு சர்வகுஹாசயः ஆவிராசீத்யதா பிராச்யாம் திசீந்துரிவ புஷ்கலः தமத்புதம் பாலகமம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாரியுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் சார்ந்திரபயோதசௌபகம் மகார்ஹவைடூர்ய கிரீடகுண்டல த்விஷா பரிஷ்வக்த சஹஸ்ரகுந்தலம் உத்தாமகாஞ்சங்கத கங்கணாதிபிஹி விரோச்சமானம் வசுதேவ ஐக்ஷதா. அதுவே ஆச்சரியம், பகவத் அவதாரமே ஆச்சரியம். பாலகமா பிறக்கிறார். பாலாவஸ்தைங்கிறது வேற, சிசு அவஸ்தைங்கிறது வேற. பிறந்த குழந்தைக்கு தான் சிசுன்னு சொல்லுவான். பாலகன்னா ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தைக்கு, அந்த வயசுலலாம் ஒரு அந்த அந்த ஆகிருத்தியில ஒருத்தர் குழந்தைய பெற்றுற முடியுமா? பாலே அப்படின்னா தொப்புல்னு அர்த்தம். கம்னா பிரம்மா, பகவானுடைய வயத்துல பிரம்மா இருக்கார், தொப்புள்ள பிரம்மா பிரகாசிக்கிறார். அம்புஜேக்ஷணம், பூமியை பார்த்துட்டே பிறந்தான் அல்லது தாமரை கண்ணனா பிறந்தான் பகவான், திறந்துட்டே பிறந்தான். கண்ணை திறந்துலாம் குழந்தை பிறக்காது. சதுர்பூஜம், 4 கைகளோட பகவான் பிறக்கிறான்.
சங்ககதார் யுதாயுதம், சங்கம் சக்கரம் கதே பத்மங்கிற ஆயுதங்களோட பிரகாசிக்கிறான். ஸ்ரீவத்சம் பிரகாசிக்கிறது, கௌஸ்துபம் பிரகாசிக்கிறது, பீதாம்பரம் பிரகாசிக்கிறது, மகார்க வைடூரிய கிரீட்ட குண்டல துஷா பரிஷ்வக்த சஹஸ்ர குந்தலம், கிரீட்டம் பிரகாசிக்கிறது, குண்டலங்கள் பிரகாசிக்கிறது. எல்லாம் என்ன அப்படின்னா பகவான் தோற்றம் தான், பிரசவம் கிடையாது. இங்க தோற்றம் தான். கிழக்கு திக்கில் சந்திரன் உதயமானான்னா கிழக்கு திக்கா பிரசவிக்கிறது சந்திரன்? கிழக்கு திக்குக்கும் சந்திரனுக்கும் சம்மந்தமே கிடையாது. பார்க்கறதுக்கு கிழக்கு திக்கில் வர மாதிரி நமக்கு கண்ணுக்கு தெரியாது. அது மாதிரி தேவகிட்ட பிறந்த மாதிரி ஒரு தோற்றம். ரெண்டாவது விஷயம் வைகுண்ட ரூபத்தோட தரிசனம். வசுதேவர் தான் முதல்ல பார்க்கிறார், அப்புறம் தேவகியை கூப்பிட்டு காமிக்கிறார். வசுதேவர் தேவகி ரெண்டு பேருமே ஸ்தோத்திரம் பண்றார். அப்புறம் கம்சன் வந்துருவானே அப்படின்னு பயப்படுறதே பகவான் சின்ன குழந்தையாய் முன்னாடி சொல்றான், என்னை கொண்டு போய், நான் சின்ன குழந்தையாயிடுறேன், என்னை கொண்டு போய் கோகுலத்தில் நந்தகோபருக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு, அங்கே கொண்டு வச்சுட்டு என்னை எடுத்துன்னு வாங்கோ அப்படின்னு பகவானே யோஜனை சொல்லி சின்ன குழந்தையாகி வசுதேவர் எடுத்துக்கிறது. கைவிலங்கு கால்விலங்கு விட்டுன்றது, ஜெயில் கதவு திறந்துன்றது, வாசலில் மழை பெய்யறது, ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறது, யமுனை வழி விடுறது, நந்தகோகுல் எல்லாமே ஆச்சரியம். ஏன் ராமாவதாரத்தில் என்னன்னா பிறந்தத்துலேருந்து தான் மனிதன் 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 மனிதன். ராவண யுத்தம் முடிஞ்ச உடனே பிரம்மா சொல்றார், நீ தான் விஷ்ணு அப்படின்னா, ஆத்மானம் மானுஷம் மன்னியே ராமம் தசரதாத்மஜம்னா பகவான். நான் விஷ்ணுலாம் இல்லை, நான் மனிதன் தான். அப்படி விஷ்ணு இல்லைன்னு சொல்லலை, நான் மனிதன் தான். நான் என்ன மனிதனாக தான் நான் நினைக்கிறேன், தசரத புத்திரனாக தான் என்ன நான் நினைக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்றான். கடைசி மட்டும் தன்னை மனிதனாகவே ஒரு அதிசயமா தெய்வ சக்தியை காண்பிக்காம, ஏன்னா மனித தர்மத்தை காண்பிக்க வந்த அவதாரமத்தில் அப்ப தெய்வமா இருந்துட்டா தெய்வத்தால முடியும் சார், நம்மால முடியுமான்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுவான். அப்படி இல்லை, நான் மனிதன் தான் நினைச்சிருந்தா பகவான் அந்த அந்த சேது பந்தத்தை ஒரு கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள பண்ண முடியாத ஒரு மனிதர்கள் எப்படி பண்ணுவார்களோ அது மாதிரி பண்றான் பகவான். குரங்குகளை வச்சிருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற மாதிரி பண்றான். அப்படி நடந்து காமிக்கிறான் பகவான். கிருஷ்ணாவதாரம் அப்படி இல்லை, பிறந்தத்திலேருந்து தெய்வம் தெய்வம் டாம் டாம் போட்ட அவதாரம். ஏன்னா ரெண்டுக்கு வித்தியாசம் சொல்றேன். இத்தனை பண்ணாலும் தெய்வம் நம்ப மாட்டான், இத்தனை பண்ணாலும் தெய்வம்னு நம்ப மாட்டான். அதான் உள்ள விஷயம். பகவான் வழி விடுறார், யமுனை வழி விடுறார், கொண்டு போய் அந்த குழந்தைய வச்சுட்டோம். அங்க எல்லாருமே மயக்கத்தில் இருக்காள். மாயன்னா பிறந்தது, பிறந்திருக்கிறது மாயன்னா, அதனால எல்லாரும் மயக்கத்தில் இருக்க. அந்த குழந்தைய கொண்டு வச்சுட்டோம். அந்த அதுவும் அழாமல் அப்படியே இருக்கு. அந்த குழந்தைய தூக்கின்னு வர ஒரு ஆச்சரியம் என்னன்னா, பகவான் எடுத்துன்னு போகும்போது என்ன நடந்ததோ அத்தனையும் அந்த குழந்தைக்கு நடக்கிறது. யமுனை வழி விடுறாள், ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான். ஏன்னா அவனுக்கு என்ன சக்தி உண்டோ அந்த சக்தி இவனுக்கும் உண்டு. நாராயணனுக்கு என்ன சக்தி உண்டோ அந்த சக்தி நாராயணிக்கும் உண்டோனும். இன்னும் சொல்ல போனா ரெண்டு பேர்ல யாருக்கு சக்தி கூடன்னா இவளுக்கு தான் சக்தி கூட, பகவானை காட்டிலும் இவளுக்கு தான் சக்தி கூட. எப்படி அப்படி சொல்றேன்? பெருமானுடைய கௌரவத்தை அப்படி இல்லை. பகவான் பரமாத்மா, அம்பாள் மாய, விஷ்ணு மாயா அப்படின்னு சொல்றது. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் நமக்கு. இந்த 24 மணி நேரத்துல பகவானை நினைச்சு நாம் செலவழிற நேரம் கூடையா, மாயையில மயங்கி போற நேரம் கூடையா? அப்ப யாருக்கு சக்தி கூட? இவனுக்கு தானே கூட. நம்ம பகவானை நினைச்சு செலவழிக்கிற சக்தி ரொம்ப டைம் குறைச்சலா இருக்கேன். என்ன நினைச்சாலும் உட்கார்ந்தாலும் உடனே மனசு இழுத்துன்னு போய் வெளியில விட்டுறது. அப்ப அவனை விட இவனுக்கு தானே சக்தி கூட. அதனாலதான் மாமா விஷ்ணு மாயான்னு சொல்றது. மாயாமேதாம் மாமை வைத்தே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தித்தே. பகவான் சொல்லிட்டான், அவ்வளோ சுலபம் இல்லை இந்த மாயையை ஜெயிக்கிறதுங்கிறது, அவ்வளோ சுலபம் இல்லைங்கிறான் பகவான். உள்ள வந்து ஜெயிலுக்குள்ள வந்த உடனே பழபடி கை கால் விலங்கெல்லாம் போட்டுருந்தது. இந்த குழந்தையும் அழுது, கம்சனும் ஓடி வந்தான். இந்த குழந்தைய கொல்ல போறான். தேவகி தடுக்கிறாள். 6 குழந்தைகளை கொடுத்தவள் இந்த குழந்தையை தடுக்கிறாள். ஸ்திரீங்கிறதுனாலையும் தன் குழந்தை இல்லைங்கிறதுனாலையும். அதை மீறி அவன் அடிச்சு கொல்லும் போது கையை விட்டு நழுவி குழந்தை ஆகாசத்துல போய் அஷ்டபுஜையா துர்கையா அஷ்டோபுஜாங்கி மகிழஸ்ய மர்த்தினியும் தரிசனம் கொடுக்க பிரமிச்சு கேட்டான். மூடான் நாள், உன்னை கொல்றவன் நான் இல்லை, உன்னை கொல்றவன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்றான், தேவையில்லாம சாதுக்களை ஹிம்சை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அம்பாள் அந்தர்தானம் ஆயிட்டார்.
இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக போயிடுது. ஏன்னா தெய்வ வாக்கு சொன்னது 8வது கர்ப்பம். பாட்டா நாரதர் வந்து சொன்னார் 8க்கு 8 ஒரு வியாக்கியானம் வேற பண்ணினார். இப்ப என்னடான்னா 8ஐயும் பார்த்தாச்சு, கடைசியில் பார்த்தா எது வந்து நம்மளை கொல்ல போறது அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு ஒன்னே ஒரு கன்ஃபியூஷன் ஆச்சு. அப்பதான் வந்து கம்சன் இவர்களை விடுவிச்சு, நீ வந்து தெரியாம உங்களை நான் ஹிம்சை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை விடுவிச்சுட்டான். கம்சனுக்குன்னு உள்ள ஒரு கோஷ்டி இருக்கு. முஷ்டிகன், சாணூரன், மல்லன், பிரலம்பாசுரன், அகாசுரன், பகாசுரன். இதுல பிரசன்டேஜில் மந்திரி சபையில பூதனை வேற, மகளிருக்கு சம உரிமை கொடுக்கணுங்கிற அளவு அதை முதல்ல கொடுத்துதே வந்தான். இந்த மந்திரி சபையில பூதனை வேற. இந்த பூதனை தான் பொறுப்பு ஏற்றுண்டு நான் போய் பிறந்த குழந்தையெல்லாம் கொண்டு எங்கேயோ பிறந்து வளர்றாங்கிறதுனால பல்லு முடைக்காத குழந்தைகள் எல்லாம் கொள்றேன் அப்படின்னா. அப்ப கம்சன் சொன்னா அப்படி சொல்லாத, கலிகாலமா இருக்கிறதுனால வரப்போறதுங்கிறதுனால பிறக்கிறதையே பல்லோட பிறக்கும் அப்படின்லாம் உண்டு. குழந்தைகளை கவனிச்செல்லாம் தெரியும், பிறக்கிறதையே பல்லோட பிறக்கிற குழந்தைகளும் இருக்கும் அப்படிலாம் சொல்ல. அதனால எல்லா குழந்தைகளையும் கொள்றேன்னு அவ கிளம்பி விட்டா. இங்க குழந்தைய விட்டுட்டு போன உடனே குழந்தை அழ, நந்தகோகுலத்தில் உள்ளவர்கள்லாம் எழுந்துட்டு குழந்தை பிறந்த விஷயத்தை நம்ம நந்தகோபருக்கு சொல்ல, அவர் போய் யமுனையில ஸ்நானம் பண்ணி குழந்தை பிறந்து 1.5 மணி நேரம் தீட்டு கிடையாது. புத்திரே ஜாதே வியதீபாதே தத்தஞ்ச அக்ஷயம் பவேத் அப்படின்னு சாஸ்திரம். இந்த பஞ்சாங்கத்தில் பார்த்தா வெதீபா புண்ணிய காலம்னு போட்டிருப்பா. அந்த காலமும் குழந்தை பிறந்த சமயமும் என்ன கொடுக்கிறோமோ அது வந்து அக்ஷயமானது. ₹1 கொடுத்தா லட்சக்கணக்காக கொடுத்தா மாதிரி பலன். அந்த சமயத்துல தானங்கள் பண்ணணும், எல்லா தானமும் பண்ணணும். விசேஷமா பீஜ தானம் பண்ணணும், விரதானம்ங்கிறது பண்ணணும். கோதானம் பண்ணினார், பூதானம் பண்ணினார், ஸ்வர்ணதானம் பண்ணினார், எள்ளு தானம் பண்ணினார். 3 மலை எல்ல தானம் பண்ணினார். நந்தகோபர்னு இருக்கு. எல்லவே ஒருத்தர் வாங்கிப்பாளா? எள்ளு வாங்க மாட்டா தானத்துல, இரும்பு வாங்க மாட்டா, பூசணிக்காய் வாங்க மாட்டா. திலாத்ரின்னு இருக்கு. எப்படி கொடுத்தார் நந்தகோபர்னா, அந்த எல்லை வந்து தங்கத்தினால மூடிட்டார். இப்ப வேண்டாம்னு சொல்லுவாரா இந்த வாத்தியாராவது? தங்க பிளேட்டு போட்டும் அதை மூடினா. இப்போ உதாரணமே இரும்பு ஒரு துண்டு, அந்த வெல்டிங்காரா வேலை செய்கிறான், இவாள்கிட்டேருந்து ஒரு பீஸை இரும்பு எடுத்து வச்சு 10,000 ரூபாயை வச்சு வாத்தியார்கிட்ட கொடுத்தோம், நான் உங்களுக்கு இரும்பு தானம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன், 10,000 ரூபாய்க்கு வேணா, வேண்டவே வேண்டாம், நான் வாங்கிக்க மாட்டேன். உங்களுக்கு அழகா இது மாதிரி ஒரு பெட்டர்ஸ்டல் ஃபேன் வாங்கி தரேன் வாத்தியார் வாழ்னா பேசாம. அதை என்ன தங்கத்திலேயா பண்ணியிருக்கு? அந்த ரூபத்தை. அதனாலதான் வாழைக்காய், பூசணிக்காய் பிராமணா வந்தா போடுற மத்தியில பிராமணா சமையல்ல சமாராதனையில முக்கியமா பூசணிக்காய், வாழைக்காய் இருக்கும். ஏன்னா தானமா கொடுத்தா வாங்க மாட்டான்னு சாப்பாட்டுல கலந்து விடுறது. பிராமண போஜனத்துக்கு அத்தனை விசேஷம். அதுவும் அமாவாசை அன்னைக்கு பிராமணாளுக்கு போஜனம் பண்ணி வச்சா அத்தனை மகிமை. ஒரு அமாவாசை அன்னைக்கு நாம சாப்பாடு போட்டோம்னா அந்த மாசம் முழுக்க அந்த பிராமணா பண்ணின புண்ணியம் நமக்கு வரும். அதனாலதான் அந்த காலத்துல அமாவாசை அன்னைக்கு சாப்பிட சொல்லுவார். அதை விட விசேஷம் சொல்றேன், துவாதசி அன்னைக்கு ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டா அமாலட்சந்து துவாதசியாம் லட்சம். அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு போட்ட பலன் ஒரு துவாதசிக்கு சாப்பாடு போட்டா. இதெல்லாம் நாம வந்து பிளான் பண்ணி பண்றதில்ல. முரளிகிருஷ்ணனோட ஒரு பாக்கியத்தை சொல்றேன். நாளைக்கு வைகுண்ட ஏகாதசி முடிஞ்சு துவாதசி அன்னைக்கு துவாதச ஸ்ரோத்ரிய போஜனம் 12 பிராமணாளுக்கு, கேசவ மாதவான்னு சொல்லி 12 பிராமணாளுக்கு. இதெல்லாம் நம்ம வந்து இப்படி ஒரு பிளான்லாம் பண்ணியே நான் சொல்லவே இல்லை. இதெல்லாம் கனெக்ட் பண்ணியே நான் பொதுவாகவே ஒரு ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை பூர்த்தி பண்ணினா அந்த லீவு அஃபிஷியலாக லீவ் எடுத்துகிட்டு வரவாளுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற ரீதியில் தான் சப்தாகமே நான் சொல்கிறது. எந்த சப்தாகம் மற்ற இல்லைனாலும் அப்படி தான் இருக்கும். அதில் வந்து அமையணும், அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு துவாதசி அன்னைக்கு போட்டோம்னா
லட்சம் அமாவாசை அன்னைக்கு சாப்பாடு போட்ட புண்ணியம். ஜாதக ரீதியா கேதுவை வச்சுன்னு பிராமண அனுகிரகம் இருக்கா சாபம் இருக்கான்னு சொல்லலாம். அந்த ஜாதகத்துல கேதுவோட விஷயமா சாபம் தான் காமிக்கும். அது பிராமண சாபம் உள்ள குடும்பமா இருந்தா அதுக்கு என்ன பரிகாரம்னா துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போடுறது தான். துவாதசி அன்னைக்கு சாப்பாடு போட்டோம்னா அத்தனை மகிமை. அதனாலேயே துவாதசி கட்டளைன்னு வச்சிருப்பா. அந்தந்த ஊர்ல கவனித்து இப்ப திருவானைக்காவல்ல இருக்கு அந்த ஜம்புகேஸ்வரர் கோவில் போற வழியில ரைட்ல பார்த்தேன்னா எவனோ திருட்டு போயிட்டான் அது வேற விஷயம் வச்சுக்கோங்க. கிராமத்துல வச்சாலும் செட்டியார்லாம் பண்ணுவாங்க. துவாதசி கட்டளை அப்படின்னு வச்சிருப்பா. அதெல்லாம் துவாதசி அதுக்கு விசேஷம் கூட. நாங்க பாடசாலையில படிக்கிறதவே துவாதசி அன்னைக்கு வடை பாயசத்தோட எங்களுக்கு சாப்பாடு போடுவா. யாராவது பொறுப்பு ஏற்றுங்க. ஒவ்வொரு துவாதசியுமே வடை பாயசம் உண்டு. என்ன வெள்ளை பாயசம் கொடுத்த வடைன்னா அதுக்கே எங்களுக்கு பெரிய பாடா இருக்கும். அது 23 இல்லை, அது பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா அந்த காலத்துல பட்சணம் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. வெறும் சாப்பாடு தான், பாலே கிடையாது. பாடசாலையில் இருக்கிற குழந்தைகளுக்குலாம் எல்லாமே கிடையாது. பழையது சாப்பாடு இது மாதிரி தான். அதெல்லாம் அவ்வளோ புண்ணியங்கள். அதுக்காக சொல்லவாங்க. இவன் அத்தனை தானங்களை பண்ணி நந்தகோபுரம் தானம் பண்றார். குழந்தையை குளிப்பாட்டி தொடச்சி அழகான தொட்டில். அந்த தொட்டில் எப்படி இருக்குன்னு பெரியார் வாழ் பிள்ளை தமிழ்ல சொல்றார். மாணிக்கம் கட்டி வைர கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில் தேனி உனக்கு விருமன் விடுதந்தான் மாணிக்க குரலோனே தாலேலோ வையமலந்தானே தாலேலோ. பகவானுக்கு மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி. என்ன ஒரு நெகா பாருங்க. ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில். அழகான சுத்தமான பவுன். இந்த 15 கேரட்டு, இப்போ 18 கேரட்டு 16 கேரட் எல்லாம் கிடையாது. 24 ஆணி பொன்னால் செய்த. அதில் மாணிக்கம் கட்டி வைரமிடை கட்டி. ரத்னங்கள்லாம் பதிச்சிருக்கு. அதில் வைரம் அங்கங்கே பதிக்கப்படுறது. இதெல்லாம் தாண்டி அந்த தங்க தொட்டில்ல இந்த கிருஷ்ணரை கொண்டு போட்டா இவர் ப்ளூ ஜாக்கர் மாதிரி இருக்கார். ப்ளூ ஜாக்கர் வைரம் மாதிரி இருக்கார். அந்த தோட்டிலேயே ப்ளூ ஜாக்கர்னு ஒரு வைரம் உண்டு. இயற்கையாகவே அது நீளமாக இருக்கும். அப்படி இருக்கான் பகவான் பிரகாசிக்கிறான். நந்தகோகுலமே அதை ஒரு விழாவாக கொண்டாடுறது. 6வது நாள் பூதனை வர பகவான் அவளை வதம் பண்ணினேன். சகடாசுரன்னு ஒரு அசுரன் வர அவனவதம் பண்ண. திருநாவர்த்தனன்னு வர அவனவதம் பண்ண. பகவானுக்கு நாமகரணம் பண்றால் கர்கர் அப்படின்னு ஒரு மகான். கர்காச்சாரியால்னு பேரு. மாடு உள்ள வந்து கர்க புரோஹிதோ ராஜன் யதூனாம் சுமஹாயசாஹ பிரஜம் ஜகாமனந்தஸ்ய வசுதேவ பிரச்சோதிதஹ. அவர் பொதுவா நார்த் இந்தியாலையும் சரி அப்ராமணாலையும் சரி குருவை மாற்ற மாட்டாவா. அந்த காலத்தில் நாமளே மாற்ற மாட்டோம். நம்ம அது குரு பரம்பரைன்னு. இன்னைக்குமே நார்த் இந்தியாவில் பாருங்க, அவளுக்கு யார் குருவோ அந்த அந்த அதுக்கு கீழே தான் வருவா. அது ஒரு ஆச்சரியத்தை சொல்றேன் நான். இந்த இந்த கதை பிரவச்சனம் பண்றா பத்தில முராரி பாபுன்னு ஒருத்தர் இருந்தார். ரமேஷ் ஓபாயின்னு ஒருத்தர் இருக்கார். இப்ப குஜராத்தில் அம்பானியத்துக்கு அவர் தான் குரு. ரமேஷ் ஓபாய் தான் அம்பானி வீட்டுக்கு குரு. ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அவ அப்பா காலமாகி முகேஷுக்கும் இவனுக்கும் சத்து பிரிக்கிறத இந்த குருநாதரை வச்சிருந்தான் பங்கு. அதெல்லாம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார். குருநாதருக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பார். இவர்களுக்கெல்லாம் இந்த யாதவர்களுக்கெல்லாம் சாண்டில்யர் தான் குரு.
போஜ விருஷ்ணி அந்தகர்கள்னு 3 வகையான யாதவர்கள். இவர்களுக்கு சாண்டில்யர் குரு, வசுதேவருக்கு கர்கர் குரு. அந்த கர்கர் அனுப்ப கர்காச்சாரியால் பகவானுக்கும் பலராமருக்கும் பெயர் வைக்க, ஆகர்ஷணம் பண்றதுனால சங்கர்ஷணனும், பலம் இருக்கிறதுனால பலனும், அழகா இருக்கிறதுனால ராமனும் சேர்ந்து விட்டார். இன்னொன்று கவனிச்சுக்கலாம், ராமன்னு பேரு, பலாதிக்கியத்தினால பலராமன்னு பேரு. அவருக்கு பகவானுக்கு வாசுதேவன்னு பெயர் வச்சார். கிருஷ்ணா அப்படின்னு ஷார்ட்டா கியூட்டா கூப்பிட்றதுக்கு ஒரு பேர் கேட்கிறாரு சிலப்ப, அதனால கிருஷ்ணன் அப்படின்னு பேர் வச்சார். இன்னும் சொல்ல போனா ஆயிரக்கணக்கான நாமாக பகூனி சந்தி நாமானி ரூபானிச்ச சுதஸ்யத்தே அப்படிங்கிறார் கர்கர். நான் வச்ச பெயர் தான் பேர்னு நினைச்சிடாத, ஏகப்பட்ட பெயர் உண்டு, ஏகப்பட்ட ரூபம் உண்டு ஒரு புத்திரனுக்கு அப்படின்னு மகிமைகள் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டார். குழந்தை தவழறது, அந்த குழந்தைக்கு நடப்பழக்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறா யசோதையானவள். பொதுவாக அந்த காலத்தில் நடவண்டின்னு இருக்கும், அதை பிடிச்சின்னு குழந்தைகள் நடக்கும். யசோதை தன் கையை வச்சுன்னு நடப்பழக்கிறாள். கரேன சங்கிருத்திய கரம்புஜாக்ரியம் சஞ்சாரயமாச சுதம் யசோதா பதைஸ்திரிபிஹி கிராந்த ஜகத்ரயந்தம் பவ்யாஷயா பாவித பாலபாவம். அப்படி கையை பிடிச்சு நடக்கிறது, இப்படி இப்படி கையை பிடிச்சு இப்படி நடக்கிறாள். இவ பின்னாடி நடக்கிறாள், குழந்தை வராது. கரேன சங்கிருஹ்ய கராம்புஜாக்ரியம், இது ஒரு அடி, இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி, இப்படி ஒரு அடி பின்னாடி நடந்துன்னு வந்தா. பகவான் தத்தி தத்தி கால் எடுத்து வைக்கிறான். யாருக்கு தெரியுமா இவன் நடவழக்கி கொடுத்தாள்னா? இதை சொன்னவள் சொல்றவர் சொல்றார், யாருக்கு தெரியுமா நடவழக்கி கொடுத்தால்? பதை ஸ்திரிபிஹி கிராந்த ஜகத்ரயந்தம். பாவனாவதாரம் பண்ணி மகாபலி யாகசாலைக்கு போய் தானம் கேட்டு உலகத்தையும் 2 அடியாக அளந்த உலகளந்த பெருமாளுக்கு இவன் நடவழக்கி கொடுக்கிறார். பவ்யாசையா பாவித காலபாவம், தன் குழந்தை அப்படிங்கிற அபிமானத்தினால இந்த சிவர் மட்டும் போயாச்சு. அங்கேருந்து இப்ப நான் உனக்கு கையை பிடிச்சி நடத்தி அழிச்சுன்னு வந்தேன், நான் கையை விட்டுட்டா நீ நடப்பையா? பேச்சு வந்துருக்கு பகவானுக்கு, நடதான் வரல. நடப்பையானால் நடப்பேன் நான் பகவான். அப்போ உனக்கு நமக்கும் ஒரு போட்டி. என்ன, இங்கேருந்து திருப்பி அந்த செவத்தை யார் ஃபர்ஸ்ட் தொடரான்னு பார்ப்போமா? பண்ணலாமே அப்படின்னு சொல்ல 1 2 3 அப்படி சொல்லிட்டு நடப்பாளனும் ஓடுவாளனும். அது மாதிரி இவன் நடக்கிறதே ஸ்கலத்கதிம் வித்ரபத பிரச்சாராத்து. இப்படி 2 அடி இழுத்தி வச்சுட்டு பகவானுக்கு பேலன்ஸ் இல்லாம கீழே விழுந்துட்டான். விழுந்தோடனே யசோதை சொல்றா, கை தட்டி, நீ தோத்து போயிட்ட, நான் தான் ஜெயிச்சேன் அப்படிங்கிறான். பகவான் சொன்னா, 2 பேருமே பாதியில் இருக்கும், இன்னும் பேர் தொடரல. அப்ப நீ எப்படி ஜெயிச்சேன்னு சொல்ல முடியும்? ஒருத்தனுக்கு ஒரு சப்ஜெக்ட் பேருக்கு, ஒருத்தனுக்கு 2 சப்ஜெக்ட் பேருக்குன்னா அப்புறம் எப்படி ஒருத்தரை சொல்ல முடியும்? முழுசா பாஸ் பண்ணாதானே நான் பாஸ் பண்ணேன்னு சொல்ல முடியும். அது ஒரு சப்ஜெக்டா இருந்தானே, 2 சப்ஜெக்டா இருந்தானே. உன்னை விட உனக்கு முன்னாடி நான் போய் தொடுவேன், நீ எப்படி தொடுவ? நீ தான் கீழே விழுந்துட்டிய, நீ பாருன்னா பகவான், ரிசல்ட் எந்த பாருன்னா. நீ நடந்து போ, நான் வரேனா இல்லையா பாருன்னா. இவன் நடந்து போறத இவளுக்கு முன்னாடியே பகவான் தொட்டுட்டான். செவத்தை எப்படி தொட்டான்? ஜானுக்கிரமே ஜாதருச்சின் குமாரம், மண்டிச்சின்னு ஓடி போய் தொட்டுட்டான். இந்த செவத்தை தொடரணும்னு தான் போட்டியை தவிர எப்படி தொடரணும்னு இல்லையே. இப்படி ஒரு கெட்டிக்கார குழந்தைய பிள்ளையா பெத்தா, கண்ணை துறைன்னா வாயை துறக்கிற, வாயை துறைன்னா கண்ணை துறக்கிற குழந்தைய பெத்தே தலைகால் புரியல நமக்கு. இதுல சமத்தான குழந்தைய பெற்றுட்டு அவளுடைய ஒரு சந்தோஷத்துக்கு சொல்லணுமா என்ன? அப்படியே என்ன பண்ணுவாளாம் யசோதை, இது மாதிரி எப்ப சந்தோஷம் வந்தாலும் அப்படியே இழுத்து அணைச்சு கட்டின்னு குழந்தைக்கு உடனே ஸ்தன்யபானம் பண்ணியிருப்பான். சாஸ்திரம் என்ன சொல்றது, அந்த குழந்தையோட சந்தோஷத்தை முழுசா அம்மாவால தான் அனுபவிக்க முடியும், அம்மாவால அனுபவிக்க முடியாது. இது மாதிரி ஒரு சந்தோஷம்னா அதை அம்மா அனுபவிக்க முடியும். அப்பா என்ன பண்ண முடியும்? இறுக்கி கட்டிக்கும், மூக்கு கடிச்சிருவான், நாகை கடிச்சிருவான், தலையை காதை கடிச்சிருவான். இன்னும் சில அப்பாவை கவனிச்சாதான் நான் சொல்றது தெரியும். இப்படி இறுக்கி கட்டின்னு வச்சுவாங்க அப்படிங்குவோம். அம்மா கேட்பா, என்ன பண்றேன்னு. கொஞ்ச நேரமா அதுக்கு மூச்சு திணறி பிராணம் போறதுக்கு மண்ணாடுறது.
இவன் இருக்கல. இன்னும் போராதவன் சில பேர் வந்து 2 நாள் ஷேவ் பண்ணாத மூச்சை வச்சுன்னு இப்படி தேய்ப்பான் மூஞ்சில. உங்களுக்கு வேணா அது கொஞ்சலா இருக்கலாம், அதுக்கு பிராணம் போகும். அது முள்ளு மாதிரி குத்தாத. குழந்தை அப்படியே வளர்ந்தது, கொஞ்சம் நடப்பழகி கொடுத்த உடனே சிலதெல்லாம் அதுக்கப்புறம் தான் புரியும், ஏண்டாப்பா இதை செஞ்சோம்னு. இவனுக்கு ஏன் நடவடிக்கை கொடுத்தோம்னு ஆயிடுது. என்ன உட்காரவே இல்லை. காரணம் 4 மணிக்கு எழுந்தாலும் ஆற்றுல இருக்க மாட்டேங்கிறான், மத்தியானமும் ஆற்றுல இருக்க மாட்டேங்கிறான். சரி, குழந்தைகள் விளையாடுறது அப்படின்னு தான் நினைப்போம்னா, சாப்பிட்ற டயத்துக்கு குழந்தை வரும். கவனிச்செல்லாம் தெரியும், அந்த காலத்துலலாம் வீட்டுக்குள்ளேயே சுத்தாது. இந்த வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேங்கிறான். போய் தொலைடான்னா ஆற்றை விட்டு நகர மாட்டேங்கிறான். ஆற்றையே சுற்றி படுத்துட்டே தின்னு யானை மாதிரி 10 வயசுக்குள்ள. குழந்தைகள் ஓட வேண்டாமோ, மாலை முழுவதும் விளையாட்டு என பழக்கிக் கொள்ளு பாப்பான்னா. ஓடணும், குழந்தைகள் ஓடணும், விளையாடணும் பிசிக்கலாக. அப்போ தான் குழந்தைகளுக்கு அது எனர்ஜி. அது குழந்தைகளை வெளியில் விடணும். இது மாதிரி இப்போ வேணால் கட்டுப்படுத்த மாதிரி சொல்லுறது தவிர, இந்த மண்ணு கண்ணு ஜலங்கள்லாம் இதெல்லாம் நம்ம அந்த காலத்துலலாம் பார்த்தா நம்ம பாட்டுக்கு ஆற்று ஜலத்தை எடுத்து குடிப்போம், இதை எடுத்து குடிப்போம். இப்போ இந்த ஃபெர்டிலைசர்லாம் பொறுத்து வீணாக பண்ணிட்டான். இப்போயே பம்பாய் கிம்பாயெல்லாம் அந்த காலத்தில் பொறுத்து ஒரு பாட்டில் தான் வச்சுருக்கோம். எந்த ஸ்டேஷன் இருக்கிறதோ அந்த ஸ்டேஷனில் பாட்டிலில் பிடிச்சி குடிப்போம் தண்ணியை. இப்போ தண்ணியை இந்த தண்ணியை எந்த தண்ணியை குடித்தாலும் இந்த வியாதி வந்துடுறது, எங்கே போனாலும் வியாதி வந்துடுறது. இவன் ஆரோக்கியங்கிற பேரில் தேசத்தை நாசம் பண்ணிவிட்டான்னு தான் சொல்லுவேன் நான். ஹைஜீனிக்குங்கிற பேரில் தேசத்தை நாசம் பண்ணிவிட்டான். ஒரிஜினலாக நாம் வாழ்ந்த காலம் தான் ஹைஜீனிக்காக உள்ள காலம். என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம உடம்பு கொண்டும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி. இந்த குழந்தைகள் சாப்பிட்ற டயத்துக்கு வருமா? இவர் சாப்பிட்ற டயத்துக்கும் இவர் பிள்ளையார் சதுர்த்தி பிள்ளையார் மாதிரி வருவார். வெப்பகப்பெல்லாம் பெருசாகி, பால் குடிக்கிறியாடா? வேண்டாம். தயிர் மம்மு சாப்பிட்றியா? வேண்டாம். வெண்ணெய் கலந்து போடுறேன்டா? வேண்டாம். இவன் எங்கே போகிறான், என்ன சாப்பிட்றான்? பொதுவாக அந்த காலத்துலலாம் விளையாட போகிறதே குழந்தைகள் யாராத்துல இருக்கோ அவாத்துல சாப்பிடும். அதில் ஒரு வித்தியாசங்கள்லாம் கிடையாது. அந்த சாப்பிட்ற டைம் வந்தால் சரி உட்காந்துக்கிற விளையாடும்பா சேர்த்து சாப்பாட்டு பெஞ்சு போட்டுருவா, இல்லையில கையில் போடுவா, அப்படிலாம் உண்டு. அப்படிலாம் வளர்கிற தேவை இது. எல்லா ராத்துக்குள்ளேயும் போய்ட்டு வருவா, கதவெல்லாம் மூட மாட்டா. எல்லா ராத்துக்குள்ளேயும் புகுந்து அக்ரஹாரத்துலலாம் கவனிச்சேன்னா தெரியும், ஓடி விளையாடும் குழந்தைகள். இங்கே போகலாம் இங்கே போகக்கூடாதுன்னெலாம் கிடையாது. கீழே விழுந்துடாதீங்கூட மெதுவாக போடுங்கோ அப்படின்னு சொல்லுவாளே தவிர, இதை பண்ணாத அதை பண்ணாதேன்னா தடுக்கவே மாட்டா. இப்போ அப்படிலாம் கிடையாது. இவன் எங்கேயோ சாப்பிட்டு வந்திருக்கான்னு நினச்சின்னு இருக்கா. கொஞ்ச நாள் ஆக ஆக தான் நியூஸ் வேற மாதிரியா வர ஆரம்பிச்சது. ஒரு நாளைக்கு யமுனையில குளிக்கிறதே கோபிகைகள்லாம் பேசிக்கிறா, இந்த ஊர் நிர்பயமா இருந்த ஊர் இப்போ ஒரே திருட்டு பயமா போயிடுது. இந்த கதவை திறந்து போட்டுட்டு நம்ம காரியத்தை பார்க்கலாம். இப்போ அப்படி இல்லடி, திருடன் எப்ப வரான், என்னென்ன காரியம் பண்றான் தெரியுமா? வத்சான் முன்சன்னு கோச்சித சமயே क्रोध संजातः सः स्तेयं स्वादु अत्ति अथदधिपयः कल्पितैस्तेययोगैः मर्कान् भोक्ष्यन् विभजति सचेति नात्ति भाण्डं भिनत्ति द्रव्यालापे सगृह कुपितः यात्युपक्रोश्य तोकानि. வந்தா கண்ணுட்டி அவுத்து விட்டுறான் கொள்ளையில மாற்று கன்றுகளை. 1-2 இல்லை, பட்டியில் அடிச்சிருக்கும் அது தொட்டியா. ஏன்னா 1-2 இருந்தால் கயர் போட்டு கட்டலாம். 100கணக்கான கண்ணுட்டிங்கிறத ஒரு காம்பவுண்டுக்குள்ளே வச்சிருப்பான். மாடு கறக்கும் போது என்ன பண்ணுவா, ஒரு கண்ணுட்டியை வெளியில் விடுவா. விட்டால் அந்த பசு மாடு இருக்கு பாருங்கோ, தாய் மாடு, அதோட அம்மா எதுவோ அதுகிட்ட போய் அது கரெக்டாக பால் குடிக்கும். அதனால தான் பசு மாட்டுக்கும் எருமை மாட்டுக்கும் வித்தியாசம் என்னன்னா, 1000 பசுமாடு இருந்தாலும் கன்றுக்கு தன் அம்மா யாருன்னு தெரியும், மாட்டுக்கும் தன் கண்ணுட்டி எதுன்னு தெரியும். 5 எருமை மாடு இருந்தால் அந்த எருமை கண்ணுட்டிக்கு எது அம்மானு தெரியாது, கன்ஃபியூஷன் ஆகிடும் அதுக்கு. அதனாலதான் எருமை பாலை குடிக்கக்கூடாதுங்க. 5 எருமை மாடு இருந்தால் அதுக்கு புரியாது, மாற்றி போய் ஊட்டும். அது பசுமாடு மாற்றி ஊட்டவும் ஊட்டாது, ஊட்ட கொடுக்கவும் கொடுக்காது, பாலை கொடுக்கவும் கூடாது. அது அம்மாவா அது கரெக்டா தெரியும், அடையாளங்க. நாட்டு மாட்டுக்கு சொல்றேன். போனா அப்படி பால் இப்படி ஒரே சமயத்துல எல்லா கண்ணுட்டியும் அவுத்து விட்டுட்டா எல்லாம் குடிக்கிறது.
இதில் என்ன எதுக்கு இதுனால் இது கவனத்தை திருப்பறது. இந்த எதுவுமே எங்கள் தாத்தா சொல்லுவார், புதுசு கிடையாது, எல்லாம் கிருஷ்ணாங்க அவதாரத்துலேருந்து வருதுன்னு. சார் ரோட்டில் 10 ரூபா கிடக்க உங்களோட தான் சொல்லிட்டு அதை பாருங்க சொல்லிட்டு பின்னாடி பேகை தூக்கின்னு ஓடி போயிடறாமத்தில். இதுக்கு போக்கு காமிச்சு திருடுறதுன்னு பேர். இது ரொம்ப பிரசித்தம், எல்லா ஊர்லேயும் கவனிச்சிடலாம். போக்கு காமிச்சு திருடுறது. உங்கள் சட்டையில் என்னவோ இருக்கே, கீழே ஏதோ கிடக்கு அப்படின்னு நம்ம கவனத்தை திசை திருப்பிட்டு அதை தூக்கின்னு போயிடுவான். அது மாதிரி இந்த கண்ணுட்டி அவுத்து விட்டுட்டு உள்ளவே வெண்ணெய் தயிர் பாலை திருடி சாப்பிட்றான். இவன் தின்னது போறாதுன்னு குரங்குகளுக்கெல்லாம் கொடுக்குறான். அப்படின்னா மர்கான் போக்ஷன்னு தயிர் பால் வெண்ணெய் இருக்கிற ஆத்துக்கு பூனை இருக்கும். குரங்கு எங்கேருந்து வரும்? குரங்கு எங்கேருந்து வரும்னா எல்லாம் ராமாவதார சம்பந்தம். ராமாவதாரத்தில் பகவானுக்கு உபகாரம் பண்ணின குரங்குகளுக்கெல்லாம் பகவான் பதில் பண்ணல, பிரத்யுபகாரம் பண்ணல. பொதுவாக கிருதேச பிரதிகர்த்தவியா ஏஷ தர்ம சனாதனஹா அப்படின்னு நம்மளுடைய தர்மம் என்னன்னா, ஒரு உதவி ஒருத்தரை செஞ்சா பதில் உதவி செய்யணும் அவளுக்கு. ராமர் பதில் ஒண்ணுமே பண்ணல அந்த குரங்குகளுக்கெல்லாம், அதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு. அத்தனை குரங்குகளுக்கும் கிருஷ்ணாவதாரத்தில் பார்த்தி கொடுக்குறான் பகவான் புறத்தையார் விட்டு வெண்ணேல. எல்லாம் போருங்கிற அளவுக்கு. சில கோபிகை என்ன பண்ணுவா, இதுக்காகவே எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சு கண்ணில் படாதபடிக்கு பண்ணி எங்கேயாவது ஒழிச்சு வச்சா மேலே இலை கட்டி வச்சாலும் ஹஸ்தாகிராக்கியன்னு எடுத்துருவா. அதையும் தாண்டி ஏமாத்துற மாதிரி பண்ணினா இந்த பசங்கள்லாம் இருக்காம பாருங்க, இவனுக்கெல்லாம் கார்த்தால வேலையில தானே 2-3 ஆத்துல எல்லாத்தையும் கலந்து நிறையா கொடுத்த உடனே 4-5 வயசு குழந்தைக்கு கார்த்தால 4 மணி அண்டயத்தில் 5 மணி அண்டயத்தில் தயிர் பால் வெண்ணெயை சேர்த்து சாப்பிட்டா வெறும் வயத்தில் என்ன பண்ணும்? கடப்படாங்க. ஏதாவது ஒன்றை சாப்பிட்டாலே வயர் கடப்படாங்க. இது 3ஐயும் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோடனே கிருஷ்ணா அவசரம்பா, எனக்கு அவசரமா டாய்லெட் போகணும் இரு அப்படின்னு இது ஒழிச்சு வச்சா பாருங்க. அவாத்துக்கு ஐஷன் வந்து வாசல்லேருந்து தின்ன ரேழி கூடம் தாவாரம் முத்தம்னு வரிசையா உட்கார சொல்லி கக்கூஸ் போக சொல்றது. அப்படியே இருக்கு மேகநாதி நிவாஸ்தவ். அப்புறம் அவங்க ஒழிச்சு பப்ளிக் கக்கூஸ் மாதிரி இடம்வா. அப்புறம் அவங்க ஒழிச்சு வைக்கணும் அதை அவன் குழந்தை அண்ணன்ட போனாலே இப்படி போவ இடத்துக்கு ஏழை பார்க்காம இவனுக்கு கொண்டு போய் வீடு முழுக்க உட்காந்து வச்சான். தொடவே மாட்டான். நான் இந்தடா வச்சுடுறேன்டா மிரட்டுறது. இப்படிலாம் பகவான் இல்லைன்னா அவன் வீட்டை கொளுத்துருவேங்கிறது. கிரக கூப்பித்தா ஒழிச்சா வச்சிருக்க பந்தத்தை வச்சு கொளுத்தி போற பாரு ஒன்று அப்படிங்கிறது. இது மாதிரிலாம் பண்றாண்டி இன்னார்னு பேர் சொல்லாம சொல்றான். அப்புறம் பகவான்னு தெரிஞ்சுது. கொஞ்ச நாள் ஆன உடனே பகவான் இவர்களோட சகஜமா பழக ஆரம்பிச்சான். இவர்கள்லாம் கிளம்பி பிருந்தாவனம்னு ஒரு இடத்துக்கு குடிபெயர்ந்தால் பகவான் மாடு கண்ணு மேய்க்க போறதே தேவதைகளும் வர அசுரர்களும் வர. வத்சாசுரன் வந்தான், அகாசுரன் வந்தான், பகாசுரன் வந்தான், தேனுகாசுரன் வந்தான், பிரம்மா வந்தார். இவர்களெல்லாம் பகவான் ஜெயிச்சு இந்திரனுடைய ஒரு கோபத்தை அடக்கிற மாதிரி பகவான் கோவர்தனத்தை தூக்கி காமிச்சால், காளிய நர்தனம் பண்ணினால், தாவால், இதெல்லாமே தேவதைகள் தான். இதெல்லாம் பண்ண இந்த இதுல என்னன்னா இதெல்லாம் ஒவ்வொரு தெய்வமா ஜெயிச்சுன்னு வராள். பின்னாடி வந்து பானாசுர யுத்தத்துல சிவபெருமானை ஜெயிக்க போறார். இந்த தெய்வங்களை ஜெயிக்கும் போது இதுல ஒத்தனுக்கு மட்டும் திமிர் இருந்தது. பிரம்மாதி ஜெய சம்ரூட தர்ப்ப கந்தர்ப்ப தர்ப்பா ஜெயதி ஸ்ரீபதிர் கோபி ராசமண்டல மண்டிதா. யாருக்குன்னா மன்மதனுக்கு. அவனுக்கு என்ன திமிருன்னா யாரை வேணாலும் ஜெயிக்கலாம், நம்மளை ஒத்துரும் ஜெயிக்க முடியாது. மன்மதனை யாராவது ஜெயிக்க முடியுமா? காமனை வென்றவர்கள் உண்டோ? ஏன் சிவபெருமான் வெல்லலையா அப்படின்னா சில பேருக்கு பேர் வந்துடும், ஏதோ ஃப்ளூக்ல பேர் வந்துடும். அது மாதிரி சிவபெருமானுக்கு வந்ததே தவிர சிவபெருமானும் தடுமாறி ஏமாந்து போனதுனால தானே நாம சபரிமலை போயிட்டு வரோம். அப்ப இந்த மன்மதனுக்கு ஒரு திமிர் இருக்கு. அந்த திமிருக்காக பகவான்
மன்மதன் தலையில கால் வைக்கிற மாதிரி ஒரு காரியம் பண்ணணும்னு ராசக்கிரீடை பண்ணினான். கோபிகைகளை வரவழைச்சு அவர்களோட ஆட்டம் பாட்டம் பண்ணி அதோட சரி. காமம் கிடையாதுங்க. பொதுவாக இது மாதிரி காமத்துக்குள்ள போறதே ஒரு ஸ்டேஜுக்கு மேல நம்ம கண்ட்ரோல் இருக்காது, செல்ஃப் கண்ட்ரோல் யாருக்குமே இருக்காது. இங்க என்ன விஷயம், ரெண்டு உதாரணம் சொல்றேன். இங்க கோபிகைகள்லாம் எந்த ஒரு ஆனந்தத்தோட வந்தார்களோ அது 100 மடங்காயி திரும்பி போனார்கள்னு இருக்கு. இது காம சுகத்துல கிடையாது. புலன்கள் வழியா நாம் அனுபவிக்கிற சுகத்துக்கு ஒரு எல்லை இருக்கும், உச்சம்னு ஒரு நிலை இருக்கும், அதுக்கப்புறம் டவுன் ஆயிடும். அது மாதிரி இது இல்லை. மேல மேல விருத்தியாச்சு அப்படின்னு சொன்னா அப்ப காமம் இல்லை. அந்த ஆட்டம் பாட்டத்தோட சரி. ராத்திரி ஐப்பசி மாசம் ராத்திரி 10 மணிக்கு பகவான் வேணுகானம் பண்றான் யமுனக்கரையில. பகவான் பிதா ராத்திரி சரதோத்புல்ல மல்லிகா வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாமுபாஸ்ரிதா நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் व्रजस्त्रियः कृष्णगृहीतानसाः अजग्मुरन्योन्यमलक्षितोद्यमाः सयत्र कान्तो जवलोलकुण्डलाः दुहन्त्योऽभिययुः काश्चित् दोहं हित्वा समुत्सुकाः पयोधिश्रित्य संयावम् अनुद्वास्यापराययुः परिवेशयन्त्यस्तद्धित्वा पाययन्त्यः शिशून् पयः शुश्रूषन्त्यः पतीन् काश्चित् अश्नन्त्योपास्य भोजनं लिम्पन्त्यः प्रमुजन्त्योऽन्याः अञ्जन्त्यः काश्च लोचने व्यत्यस्तवस्त्राभरणाः काश्चित् कृष्णान्तिकं ययुः. இது ஆரம்பிக்கிறதே பகவான்கிறார், கிருஷ்ணன் ஆரம்பிக்கல. இந்த ராசக்கிரீடை பண்ணினது பகவான். இதை ஞாபகம் வச்சுன்னு கேட்கணும். பகவான் ராசக்கிரீடை பண்றான், வேணுகானம் பண்ணினா அந்த வேணுகானம் பிருந்தாவனத்தில் உள்ள எல்லார் காதிலையும் விழுது. பசுமாடு காதில் விழுது, கோபிகைகள் காதில் விழுது, கோபர்கள் காதில் விழுது. இந்த மாடவை பார்த்துட்டே வரான் பாருங்க. நார்த் இந்தியாக்காரன் பேசாம இருப்பான், அவனுக்கு என்ன சம்பந்தம்னு. ஏன் தள்ளி விட்டுட்டு போயிடாதானே. எல்லார் காதில விழுறது, எல்லாருமே வேணுகானத்துக்கு மயங்கினவர்கள். ஆனா பகவான் வேணுகானம் பண்ற இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் யாருக்கு வந்தது அப்படின்னா கோபிகைகளுக்கு மட்டும்தான் வருது, மற்றவருக்கு வரல. ஏன்னா கிருஷ்ண கிரகீதமான சாகா அப்படிங்கிற சங்கல்பம். வேணுகானம் பண்ணும் போதே இந்த வேணுகானத்தை கேட்டு இங்க வரணும் கோபிகைகள்னு பகவான் சங்கல்பிச்சுன்னு பண்றான். அவன் அருளால் அவன் தாள் வணங்கி அப்படின்பர் மணிவாசகர். நாம விருப்பப்படலாம், ஆனா அந்த காரியத்தை நிறைவேற்றுறது பகவான் தான். இந்த சப்தாகமே எடுத்துக்கோங்களேன். இது 1 வருஷம் முன்னாடி நம்ம சங்கல்பிச்சது. 1 வருஷம் இருக்கும் இந்த மாதிரி சப்தாகம் பண்ணணும்னு நம்ம தீர்மானம் பண்ணினது. போன மாசம்னா நான் ரொம்ப பயந்தேன். ஏன்னா எங்கள் பெரியப்பா கொஞ்சம் உடம்பு முடியாமல் இருந்தார் ரொம்ப. அப்படி அவர் 1 மாதம் 2 மாதம் தான் இருப்பார்னு சொன்னாலும் டாக்டரு ஒரு 6 மாதம் 8 மாதம் பெரியப்பா இருந்தா. குழந்தையெல்லாம் நன்னா கவனிச்சிருந்தா, பெரியப்பாவும் ஆரோக்கியமாக இருந்தார். ஆனால் திடீர்னு அன்கான்ஷியல் ஸ்டேஜுக்கு போயிடுவார். இதேமாதிரி 3 தடவை 4 தடவை ஆன உடனே எங்களுக்கெல்லாம் பயமாக போயிடுது. உடனே பெரியப்பாவுக்கு இது மாதிரி அடுத்தினோடனே நாங்கள் எல்லாம் போவோம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் சரி பெரியப்பா இதுவாகிட்டார் போல இருக்குன்னு நினச்சிருக்கிறது. ஒரு தடவை மத்தியானம் 11 மணிக்கு அன்கான்ஷியல் ஸ்டேஜுக்கு ஆகிட்டார். எல்லாரும் போயிட்டோங்க. இல்லை கார்த்தால 8 மணிக்கு அன்கான்ஷியல் ஸ்டேஜுக்கு ஆகிட்டார். எல்லாரும் போயிட்டோம். 12 மணி 1 மணிக்குள்ளே எல்லாரும் ஆஜராகிட்டோம். 4 மணிக்கு டீயும் குடிச்சிட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறத எழுந்து உட்காந்து பெரியப்பா எல்லாரையும் பார்த்துட்டு நான் என்ன பேட்டேன்னு நினச்சேன் எல்லாருந்தாருங்க. டாக்டர் சொல்றார் பல்ஸு போயிடுத்துன்னு 35க்கு வந்துருத்தோ. அவர் எழுந்து உட்காந்து நான் என்ன பேட்டேன்னு நினச்சேன்லான்னா
அப்படிங்கிறது ஒரு கவலை இருக்கத்தானே இருக்குன்னு சொல்லுவோம். பெரியப்பா இருக்கணுங்கிற ஆசை தான். அதே சமயம் வந்து இது மாதிரி நம்ம ஒரு காரியம் பண்ணுறதே இதுக்கு ஒரு தடையாயிடக்கூடாதுன்னு நான் ரொம்ப பயந்தேன். ரொம்ப பயந்துன்னு தான் எல்லாம் பண்ணிடும். பெரியப்பாவும் ஆரோக்கியமாக அது தன் சாந்தியோட சிரமப்படாமல் பெரியப்பா அனாயாசமாக கைசிக ஏகாதசியில் போன வருஷம் கைசிக ஏகாதசி போன மாதத்தில் ஜம்முன்னு பகவானை அடைஞ்சார். விட்டல்தாஸோட அப்பா சொல்கிறேன். இது மாதிரி இன்னும் 3-4 விஷயம் இந்த சப்தாகத்தும் போது இதெல்லாம் இதே மாதிரி போல முதல் நாள் 3 நாள் நானும் என் பையனும் தூங்கவே இல்லை. இந்த ஒர்க்கு வேலை வாங்கிறதுக்காக எங்காவது மாமி இன்னி பிறந்தவே தூங்கலை. இதெல்லாம் கிளம்பி போனதுக்கப்புறம் இங்கே உள்ள வேலைகள்லாம் இது பண்ணணும். ஏன்னா கம்ப்ளீட் ஆயிருந்ததுன்னா அது ஒரு சிஸ்டமாக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அது வந்து சுவாமியெல்லாம் வச்சுருக்கோம். இதெல்லாம் ரூமெல்லாம் கதவெல்லாம் பூட்டிட்டு நம்ம பாட்டுக்கு போயிடலாம். திறந்து இருந்தால் யார் பார்த்துக்கிறது? இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் இதெல்லாம் தாண்டி நடக்கணும். ஆமாம், பகவானுடைய சங்கல்பம் எல்லாம் நிர்விக்னமாக நடக்கணும் அப்படிங்கிறது. ஒரு இடத்துல ஒரு சத்சங்கம் நடக்கிறது, ஒரு சாதுக்களை பார்க்கணும், ஒரு பகவானை பார்க்கணும், ஒரு சத்சங்கத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு நாம் ஆசைப்பட்டா போராது, பகவானுக்கு அனுகிரகம் பண்ணணும். இதுதான் அடிப்படை. கிருஷ்ண கிரகீத மானசாகாங்கிறார். இந்த கம்பேரிசனுக்காக சொல்கிறேன். இந்த வேணுகானம் பிடிச்சவா 3 பேர் 4 பேர் சொல்லலாம். கோபிகைகளுக்கு பகவானுடைய வேணு கீதம்னே பின்னாடி வரப்போகுது. இதில் வரது முன்னாடி வந்துருக்கு. கோபிகைகளுக்கு ரொம்ப பிடிக்கும், கோபர்களுக்கும் பிடிக்கும், கோப பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் பகவானுடைய வேணுகானம். இன்னும் சொல்ல போனால் கோக்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பசுமாடெல்லாம் இருக்கு பாருங்க. இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னா, பிருந்தாவனத்தில் உள்ள செடி கொடிகளுக்கு உள்பட பிடிக்கும். யமுனா ஜலா ஸ்திர ஸ்திரவாகே பானுதாசர்னு ஒருத்தர் சொல்றார். வேணுகீதம் பண்ணினத்தை வச்சு வேணுகானம் பண்ணினா அப்படி பிரவாகமா ஓடுறா இருக்கா பத்தியா யமுனை, அவன் நின்று விடலாம். ஆமா, யமுனா ஜலா ஸ்திர ஸ்திரவாகே பிருந்தாவனி வேணு அப்படிங்கிற அபங்கத்தில் சொல்லும்போது இந்த வேணுவை கேட்கறதுக்காக உருகி ஓடுற யமுனை நின்று போயிடும். கல்லா நிற்கிற கோவர்தனம் உருகி போயிடுத்துங்க இந்த வேணுகானத்தை கேட்டு. கோவர்தனம்ங்கிறது பெரிய மலை. இன்னைக்கு போய் பார்த்தோம்னா அப்படி இருக்காது கோவர்தனம். இன்னைக்கு போய் நம்ம கோவர்தனத்தை பார்த்தா சின்ன மலையாக தான் இருக்கும். கிட்டக்க போனாதான் அது தெரியும். அது மலை எங்க இருக்குன்னு ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டாம். இங்கேருந்து நீங்க திண்டுக்கல் தாண்டின உடனே ஒரு 10 கிலோமீட்டர்லயே பழனி தெரிய ஆரம்பிச்சிடும். பழனி மலை தெரியும். இதோ இங்க நின்று மாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்க இந்த குளித்தலை பக்கத்தில் உள்ள மலையெல்லாம் தெரியும். மலைங்கிறது 35-40 கிலோமீட்டர்லேருந்தே தெரியும். பிருந்தாவனத்தில் போனால் கோவர்தனம் எங்கே இருக்குன்னு கேட்குற மாதிரி இருக்கும். கிருஷ்ணாவதார காலத்தில் அது பெருசாக தான் இருந்தது. அப்புறம் எப்படி சின்னதாக போச்சுன்னால், இப்போ நம்ம ஊர் பாவிகள்லாம் மலையே எங்கே இருக்குன்னு தெரியல, கணத்தை காணும்னா மாதிரி மலையை காணுங்கிற மாதிரி எதையா வெட்டிட்டானா அப்படின்னா அப்படி இல்லை. அந்த மாதிரி பாவிகள் கிடையாதவா, தொட விட மாட்டாள். நீங்கள் கல்லகளில் தூக்கினாலே வெய்வாவா வந்துருக்காரா. இதையும் தாண்டி 2 சின்ன சின்ன கல் நான் கொண்டு வந்து பூஜையில் வச்சுருக்கோம். இந்த கோவர்தனத்தோடத அவன் தொடவே விட மாட்டான். நான் சொல்றது 25 வருஷம் முன்னாடி கொண்டு வந்து, இப்பெல்லாம் போனேன்னா தொடவே கூடாது. இது பண்ணிட்டான் கொண்டு போயிட்டாளான்னா அப்படி இல்லை. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணர் காலத்திலேயே அது சின்ன மலையா போயிடுது. ஏன்னா பகவான் வேணுகானம் பண்ணி 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 அதை கேட்டு அப்படியே உருகி போயிடுதான் கோவர்தனம். இப்படி எல்லாருக்குமே பிடிச்ச அந்த வேணுகானத்தை கேட்டு கோபிகைகள் மட்டும் வருவானே அப்படின்னு சொன்னால், கோபிகைகள் மட்டும் வரணும்னு பகவான் சங்கல்பிச்சான். அதனால கோபிகைகள் மட்டும் வந்தார். வந்தது எப்படி வந்தார்கள்னால், சந்நியாசத்தை பற்றி சாஸ்திரம் சொல்லும் போது எதகரேவ விரஜேத் ததகரேவ பிரவ்ரஜேத் அப்படிங்கிறது. சந்நியாசம்ங்கிறது ஸ்வீகாரம் இல்லை. ரமண பகவான் சொல்லுவார், இது என்ன கத்திரிக்காயா கொத்தரங்காயா வாங்கிறது கொடுக்கறது, சந்நியாசம் கொடுக்கறதுன்னு சொல்கிறோம், வாங்கிறதுன்னு சொல்கிறோம். முதல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு வித்வத் சந்நியாசம் விவிதுஷா சந்நியாசம்னு 2 அன்னைக்கு சொன்னேன் பாருங்க. ஞானம் வந்து சந்நியாசம் அடையிறது ஒரு நிலை, ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்காக சந்நியாசம் வாங்கிக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிலை. ஞானம் வந்த பிறகு சன்னியாசியானவா தான் ஜட்ஜி சுவாமிகள்லாம், சதாசிவ பிரம்மேந்திரால், சுகாச்சாரியால், இவாள்லாம்.
ஞானத்தை அடைவதற்காக நாம இருக்கிற இந்த பரிஸ்திதியில பிரதிபந்தகங்கள் கூட இருக்கு. அதனால சர்வத்தையும் தியாகம் பண்ணணுங்கிற சங்கல்பத்தோட சந்நியாச ஆசிரமத்தை ஸ்வீகாரம் பண்ணிக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. ஆனா ரமண பகவான் அதையே அக்செப்ட் பண்ணல. ஏன்னா இதெல்லாம் வாங்கிக்கிறது கொடுக்கறது அது அதுவா வரணும். அது என்ன வரணும்னா என்ன ஞானம்னு வரணுமான்னா விஷயத்துல உள்ள தோஷம் தெரியணும். இதெல்லாம் பிடிச்சதா இருக்கு பத்தியில நமக்கு இந்த பிரபஞ்சத்துல இது தோஷத்தோட கூடினது அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு தெரியுது. எப்படின்னா புரியுற மாதிரி சொல்றேன். ஒருத்தருக்கு பால் பாயசம் ரொம்ப பிடிக்கும். குருவாயூருக்கு சாப்பிட்டா பார்த்தா இது மாதிரி பால் பாயசம் நம்ம ஊர்ல கிடைக்க மாட்டேங்கிறது. குருவாயூருக்கு கேட்ட மாதிரி பால் பாயசம் நம்ம ஊர்ல பண்ண மாட்டா. ஏன் பண்ண மாட்டான்னா நமக்கு இந்த ஜலம் விடாம பாலை ஊடுறதுக்கு மனசே வராது. அந்த பால் அப்படியே கிரீம் பாலை வாங்கி விடணும். அதுக்குன்னு அரிசியோட செவ்வரிசின்னு இருக்கும். அது இதெல்லாம் கேட்டு அந்த ப்ரிப்பேர் பண்ணுற மெத்தட் கேட்டுன்னு ஒருத்தன் ஆற்றுல உட்காந்து இவனே மனைவிட்ட சொல்லி கார்த்தாலேருந்து நீ பால் பாயசம் பண்ண போகிறேன் பால் பாயசம் பண்ண சில இப்போ இதெல்லாம் கவனிச்சதுன்னா இப்போ இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சமைக்க ஆரம்பிட்டோம். அது ஒரு விஷயம். இது முன்னாடி சமைக்க மாட்டேன்னு சொன்னவா இந்த காலத்தில் பரிஸ்திதி என்னன்னா இந்த காலத்துலலாம் அந்த காலத்துலலாம் பெண் குழந்தையை பெற்று கண் கலங்காமல் இருக்கணும், வயிறு வாடாமல் இருக்கணும், நல்ல மாப்பிள்ளையாக கிடைக்கணும் அப்படிலாம் நம்ம கவலைப்படுவோம். தெரியல அது மாதிரி இன்னைக்கு பிள்ளைய பெற்றா நாம் அவனுக்கு சமையலை கற்றுக் கொடுத்தாதான் அவன் வயிறு வாடாமல் இருப்பான். சமைக்கிறது எப்படி அப்படிங்கிறத குழந்தைக்கு சொல்லி கொடுக்காம நீங்கள் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. ஆண் பிள்ளைய பிண்டம் பெருங்காயம்தான். அவனுக்கு ஒரு சாதாரண ஒரு உப்மாவாது சாதமாவது வச்சுக்கிறதுக்கு சொல்லி தரணும். அவனுக்கு அந்த பரிஸ்திதியில தான் இருக்கு குடும்பம்ங்கிறது. இப்போ அவாவா அதை தான் பண்ணுறான். ஒரு நல்ல நாளில் எழுந்து ஸ்நானம் பண்ணோம், சாஸ்திராவர்த்தி பண்ணோம், ஒரு ஜப. நான் சமைக்கிறது தப்புன்னு சொல்லலை. சமைக்கிறத தப்புன்னு சொல்லலை. எல்லாமே கரெக்டு தான். புருஷா எல்லாம் சமைக்க மாட்டாள். என்ன சமைப்பா? நலபாகம் பீம பாக்கம்னு புருஷால தான் சொல்கிறேன். திரௌபதி பாகம் சீதா பாகம்னு நான் சொல்கிறோம். அப்படி சொல்லலை. புருஷா சமைக்கக்கூடாதுன்னு எங்கேயுமே கிடையாது. ஆனால் அந்த தர்மம்னு ஒன்று இருக்கணும். ஒரு சேர்ந்தோம், ஸ்நானம் பண்ணோம், சந்தியானம் பண்ணோம், சாஸ்திராவர்த்தி பண்ணோம், ஒரு பூஜையை பண்ணோம், ஜபம் பண்ணோம், பாராயணம் பண்ணோங்கிறது இருக்கணும். அதை பண்ணிட்டு இதையும் பண்ணுவா அந்த காலத்தில் பார்த்தேன்னா. இப்போ அதுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லை. இதில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அது மாதிரி இவன் பாயசம்லாம் வச்சு எல்லாம் பண்ணினான். குருவாயூர் படம் கூட நைவேத்தியம் பண்ணணும்னு நினச்சானோ இல்லையோ, பண்ணினானோ இல்லையோ தெரியல. நல்ல பதார்த்தம் பண்ணினா சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாமல் நாம் சாப்பிடக்கூடாது. ஒரு சின்ன விளையாட்டுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணால் கூட சுவாமிக்கு காமிச்சுட்டு தான் சாப்பிடுவோம். சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணாமல் சாப்பிடக்கூடாது. அந்த சமயத்தில் இவன் எல்லாரையும் உட்காத்தி வச்சு கிளாஸ் எல்லாம் எடுத்து வச்சு வீட்டில் உள்ளவாளுக்கெல்லாம் இவன் ஒரு கரண்டியை போட்டு அவளுக்கு ஊற்றலாம்னு எடுக்கிறதே இந்த ஒரு கரண்டியில் பார்க்குறான். ஒரு சின்ன பள்ளி குட்டி இருக்கு. ஒரு 2 மணி நேரமாக அதோட மண்ணாடி பாயசம் சாப்பிட போகிறோம், பாயசம் சாப்பிட போகிறோம், பாயசம் சாப்பிட போகிறோம்னு பேசி 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 நன்னா இருக்குன்னு எல்லாம் சொல்லி அந்த பாயசத்தில் வாயில் ஊற்றிக்கலையே தவிர கண்ணால் சாப்பிட்டுட்டான், மூக்கால் சாப்பிட்டுட்டான், காதால் சாப்பிட்டுட்டாங்கிற ரீதியில் அது அவ்வளோ அபிமானத்தோடு இருந்து அந்த பாயசத்து மேலே அதை எடுத்து ஊற்றும் போது அதில் அந்த சின்ன பள்ளி தெரிஞ்ச உடனே அந்த பாயசத்தில் உள்ள அபிமானம் எப்படி பட்டுன்னு விட்டு போகும். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அபிமானம் விடணும். இதுதான் சந்நியாசம்ங்கிறது. வாங்கிறது கொடுக்கறதெல்லாம் இல்லை. ஒரு மாமியை பயமுறுத்தினார். நான் சன்னியாசம் வாங்கிட்டுருவேன். அந்த மாமி பாவம் என்னை மாதிரி சாது ரொம்ப பயந்து போய் அவள் வேண்டாம் நான் ஒழுங்காக இருக்கேன், இனிமேல் சண்டை போட மாட்டேன், இப்படி மாட்டேன்னா அந்த காலத்தில் சொல்கிறேன். இந்த காலத்தில் சன்னியாசம்னாலும் என்ன தெரியாது. அந்த மாமாவும் பேட்டா கிளம்புக்குங்கிறான். 4 நாள் 5 நாள் ஆனவே அந்த வாழ்க்கையே பிடிக்கல. ஏன்னா மந்திரங்கந்திரம்லாம் சொல்லி கல்யாணம் பண்ணி கிடையாது. அதனால அந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அது கல்யாணம்னே எதுக்குன்னு தெரியாத வாழ்க்கை. இந்த மாமா பயப்படுத்திட்டே இருக்கிறதே ஒரு நாளைக்கு எதையவே திரும்ப சொன்னால் கொஞ்சம் துணிச்சல் வரும். அந்த மாமிக்கு ஒரு கட்டத்தில் தாங்கலை. பேஷா வாங்கிக்கோங்க, போகிற வழிக்கு புண்ணியம் உண்டுன்னா. பேஷா சன்னியாசம் வாங்கிக்கோங்க, போகிற வழிக்கு புண்ணியம் உண்டுன்னார். ஒன்று இந்த மாமா இறங்க பார்த்தா எப்போதும் ஓடி பயமுறுத்தினா நம்மளை காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாளே, இன்றைக்கி தைரியமாக சொல்கிறாளேன்னு கிடுக்கிடுன்னு போய் பஞ்சாங்கத்தை விளையாடுத்தினார். அந்த மாமி பஞ்சாங்கத்தை பிடுங்கினார்.
இப்போ எதுக்கு சன்னியாசம் வாங்கிக்க வேண்டாம்னு நீ சொல்ற? நான் எங்க சொன்னேன்? பஞ்சாங்கத்தை புடுங்குறிய, இப்ப எதுக்கு பஞ்சாங்கம் பாக்குறேன்னா சன்னியாசம் வாங்கிக்கிறதுக்கு. அதுக்கு அவ கேட்டா, கல்யாணத்துக்கு தான் பஞ்சாங்கம் பார்க்கணும், முட்டை அடிக்கிறதுக்கு என்னத்துக்குன்னா? கல்யாணத்துக்கு தான் பஞ்சாங்கம் பாப்பா, மொட்டை அடிக்கிறதுக்கு என்னது? கதே விளக்கணும் சுதினம் ததேவான்னா உடனே கிளம்புன்னா. அது மாதிரி கிளம்பி போறதுதான் சந்நியாசம்னு பேர். கோபிகைகள் அது மாதிரி வந்தார்கள். கோபிகா கீதத்தில் என்ன விசேஷம்னா, துகந்தியோபி ஐக்காஸ்டிதி தோகமித்வா சமுத்சுகாக பயோதிஸ்ருத்திய செய்யாவும். சில பேர் பால் கறந்துண்டா, சில பேர் பால் காய்ச்சிண்டா, சில பேர் சமையல் பண்ணிண்டா, சில பேர் பர்த்தாவுக்கு சுசுரூஷ பண்ணியிருந்தா, சில பேர் குழந்தைகளுக்கு பால் கொடுத்துருந்தா, சில பேர் தான் சாப்பிட்டுருந்தா, சில பேர் அலங்காரம் பண்ணியிருந்தா, சில பேர் குளிச்சிருந்தா. இப்படி என்னென்ன காரியம் உண்டோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு வந்தார்கள். இல்லை, இப்போ உதாரணம் குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறார். அதில் முக்கியமானது ஸ்திரீகளுக்கு மை இட்டுக்கிறது. அந்த காலத்தில் மை கூட்டுறதுன்னு உண்டு. விளக்கெண்ணெயில் விளக்கு ஏற்றி மேலே பித்தளை பானையை கவுத்துட்டு ராத்திரி முழுக்க எரிய விட்டுட்டு கார்த்தால எடுத்து அப்படியே கருப்பு கூட படிஞ்சிருக்கும். அது உள்ள அந்த கருப்பு அதை எடுத்து திருப்பி விளக்கெண்ணெயில் குழைக்கணும். அதை பண்ணினுட்டு கையில் இட்டுக்கிறத எப்படி இட்டுப்பான்னார். பொதுவாக மை இட்டுக்கிறதே இப்படி தான் இட்டுக்கணும், எப்படி இட்டக்கூடாது, இப்படி இழுக்கக்கூடாது. மை கூட்டுறதுன்னு பேர். வெளியிலேருந்து தான் உள்ள வரணும். இது எனக்கு தெரியாது. சங்கர் நேத்ராலய ஒரு டாக்டர் சொல்கிறார், இந்த கண்ணை துடைக்கிறதே நாம் இப்படி தான் துடைக்கணும். நம்ம சாஸ்திரம் அப்படி தான், இப்படி தான் துடைக்கணுமே தவிர இப்படி துடைக்கக்கூடாது. ஏன்னா அந்த அமைப்பு இப்படி தான், இப்படி தான் துடைக்கணும்னு இருக்கு. இப்படி தான் எடுத்துப்பா மைய. மையை எடுத்துனுட்டால் ஒரு கையில் மை கூடுன்னே ஒன்று இருக்கும். மை எடுத்துட்டா கையிலையும் எடுத்துட்டா. இப்போ வேணுகானம் காதில் விழுந்தவுடனே என்ன பண்ணணும்? மையை எடுத்துக்கணும். கையில் எடுத்துருந்த மையை எடுத்துக்கணும். மை கூட கீழே வைக்கணும். இவன் என்ன பண்ணினான்னா கையும் மையுமா மெய்யான பகவான்கிட்ட வந்துட்டான். அப்படியே ஓடி வரா. தான் என்ன பண்றோங்கிறதே தெரியல. எல்லாரையும் பகவான் வரவேற்கிறான். ஸ்வாகத்தம் ஓ மகாபாகாக, மகாபாகியசாலிகள் எல்லாரும் வரணும். பிரஜத்தில் ஏதாவது வசிக்கக்கூடிய இடத்துல ஏதாவது ஆபத்தா எல்லாரும் ஓடி வந்திருக்கலையே, என்ன விஷயம்னு கேட்க அவர்கள் சொன்னார்கள், வேணுகானம் பண்ணி எங்களை வரவழைச்சிட்டு எதுக்கு வந்திருக்கேன்னு கேட்குறீங்க? சிரேஷ்டம் பிரியேதரமிவ பிரதிபாஷமானம், பிரியம் இல்லாதவன் மாதிரி பேசுறியே நீ அப்படின்னு ஒன்று. நீங்கள்லாம் ஸ்திரீக்கள், கல்யாணம் ஆனவா, உங்களுக்கு தெய்வமே பர்த்தா தான். அதுவும் சந்தியா காலம் ஆயிடுச்சுன்னா குடும்பத்தை விட்டு வெளியில் வரக்கூடாது. நீங்கள் வந்ததெல்லாம் சரியில்லை. உடனே கோபிகைகள்லாம் கண்ணீர் விட்டா. இப்படி பகவான் திரும்பி போங்கோங்கிறான் பதிவிரதா தர்மத்தை சொல்லி. உடனே அவா கேட்டா, இத்தனை பதிவிரதா தர்மத்தை சொல்றையே, ஒரு கணவனை தெய்வமா நினைக்கணும் அப்படிங்கிறிய, தெய்வமா நினைக்கக்கூடிய தகுதி உள்ள கணவனா இருந்தா தெய்வமா நினைச்சுள்ளான். தெய்வமா நினைக்கிறதுக்கு தகுதி இல்லாதவனா இருந்தா அடுத்த கேள்வி வரதோனும். ஒரு தர்மத்தை சொல்றதை எல்லாம் விசாரம் பண்ணணும். பகவான் சொல்றான், அதுல எப்படி இருந்தாலும் அப்படிதான் நினைக்கணும்னா. இந்த கணவன் எந்த நிலையில இருந்தாலும் நியாயமானா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. 3 விஷயம் இருக்கிற 3-4 விஷயம். அப்பாவை தெய்வமா நினைக்கணும், அம்மாவை தெய்வமா நினைக்கணும், கணவனை தெய்வமா நினைக்கணும், ஆச்சாரியனை தெய்வமா நினைக்கணும். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. இப்போ ஒரு கேள்வி, இவா கேட்குற மாதிரியே தான் கேட்கலாம். இவெல்லாம் தெய்வமா நினைக்கிற தகுதி உள்ளவாளா இருந்தா நினைக்கலாம், தகுதி இல்லாதவாளா இருந்துட்டா சரி. தெய்வமா நினைச்சா என்ன பலன்? பகவானை அடையலாம். சாஸ்திரம் என்ன சொல்றது? அவளுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையாங்கிறது விஷயம் இல்லை. ஏன்னா நீ தெய்வமா நினைச்சா நீ நன்னா இருப்பேங்கிறத, உன்னை நன்னா வைக்கிறது அவா இல்லை, தெய்வம். இப்ப ஒரு தெய்வமா நினைக்கணும் அப்பாவை. என்ன அப்பாவை தெய்வமா நினைச்சா நாம சௌக்கியமா இருப்போம்னா நம்மளை சௌக்கியமா வைக்கிறது அப்பாவா தெய்வமா? தெய்வம் தான் சௌக்கியமா வைக்கிறது, அப்பா இல்லையே. அதனால உனக்கு என்ன தர்மமோ அதை நீ செய். சரி, நான் அப்படி தெய்வமா நினைச்சா எனக்கு என்ன பலன்னு கேட்டா கோபிகைகள். என்ன அடைவார்கள்னா, அவன் எப்பேற்பட்ட துஷ்டா இருந்தாலும் பாபியா இருந்தாலும் கணவன் மகாபதிவிரதையா பத்னி இருந்துட்டான்னா அந்த தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினா என்ன அடைவாள் அப்படின்னா, அதற்கு அடைய வேண்டிய வஸ்து நீ, அடைவிக்கிறவன் அவன். அப்படிதானே? ஆமா.
சாத்தியம் நீ, சாதனம் அவன். சாத்தியம்ங்கிறது பகவான், அடைய வேண்டியவன். சாதனம்ங்கிறது பர்த்தா. அதுல மாற்றம் இல்லையே, இல்லை. மாற்றி பேச மாட்டியே, பேச மாட்டோம். சாத்தியமான நீ கிடைச்சதுக்கு அப்புறம் சாதனை என்னதுக்குன்னு கேட்டான். சரியான கேள்வி தானே. அடைய வேண்டிய நீ கிடைச்சதுக்கு அப்புறம் அடைவிக்கிறவன் என்னத்துக்கு? அதான் இந்த கேள்வி. ஒரு சாமான ஏறுறதுக்கு இப்ப அந்த காலத்துல எல்லாம் தென்னை மரத்துல ஏணி போட்டு ஏறுவான். இந்த காலத்துல அகஸ்தியர் மாதிரி கீழே பெரிக்கலாம் தென்னை மரத்தை. இப்படி கீழே பெரிக்கிற மாதிரி வந்துருக்கு. ஒரு பைத்தியம் இல்லை இல்லை, எங்கள் தாத்தா ஏணி போட்டு ஏறிதான் நான் பிரித்து பார்த்துருக்கேன்னு எங்கேயா ஏணி வச்சுன்னு ஏறுவேன் அந்த படுத்துன்னு இருக்கிற மரத்தில். அந்த காலத்துலலாம் மணி ஆர்டரில் அனுப்புவா சங்கராந்தி பணம்ங்கிறது. அதுதான் சாஸ்திரம், அதுதான் சம்பிரதாயம். சங்கராந்தி பணத்தை ஃபோனில் தட்டுட்டா உடனே போகிறது ஜிபேல. இல்லை மணி ஆர்டரில் தான் நான் அனுப்புவேன்னா பைத்தியம் இல்லை. பணம் அனுப்பணுங்கிறது அங்கே விஷயமா, மணி ஆர்டர் விஷயமா? இல்லை சகோதரியே பார்த்தா நேராக வச்சுக்கோடி சங்கராந்தி பணத்தைன்னு சொல்கிறது முக்கிய புத்திசாலித்தனமா? இல்லை நீ ஆற்றுக்கு போன மணி ஆர்டரில் அனுப்புகிறேங்கிறது. இது மாதிரி சாத்தியம் கிடைச்சதுக்கு அப்புறம் சாதனை என்னத்துக்கு? அதான் இந்த கேள்வி. பகவான் பதில் சொல்ல முடியல. எத்தனை கோபிகைகள் உண்டோ அத்தனை கோபிகைகள் கிருஷ்ணனாக எல்லார் பக்கத்துலையும் நின்றுட்டு பகவான் அப்படி தட்டி கொடுக்கறது அவர்களுக்கு ஒரு கர்வம் இருந்துருச்சு. ஒரு க்ஷணத்துல இன்னொரு கோபிகை பக்கத்துல பகவான் நிற்கிறானா நிற்கலையான்னு பார்க்காம தன் பக்கத்துல தான் நிற்கிறான், தன்னழகுல தான் பகவான் இங்க இருக்கான், தான் தான் பெருசுங்கிற என்ன வருது. இதுக்கு தாசாம் தத் சௌபக மதம்னு பேரு. சௌபக மதம்னு சொல்லுவார். ஞானம் வந்த பிறகும் அகங்காரம் இழையோடும். ரொம்ப அது அதை கீழே தள்ளுறதுக்குள்ள விஷயம் அது. பகவான் உடனே தத்ரைவாந்தர தீயதா, அங்கேயே மறைஞ்சு போயிட்டார். இந்த அகங்காரம் மதம் இருந்ததுனால உடனே கோபிகைகள் எல்லாம் பகவானை தேடிண்டே வந்து துளசி எல்லாம் விசாரிச்சுட்டு கடைசியில் எந்த இடத்துல பகவானை தொலைச்சாலோ அந்த யமுனா கரைக்கே வந்து எல்லா கோபிகைகளும் பகவானை குறித்து பாடின பாட்டுக்கு தான் கோபிகா கீதம்னு பேர். ஏதி தேதிகம் ஜென்மனா விரஜ ஸ்ரயத இந்திரியா இந்திரா சஸ்வதத்ரகின்னு. இதை வந்து நம்ம போதேந்திரால் தான் பார்த்தார். இது உயர்ந்த கோல்டு. இந்த கோல்டில் வந்து ஒரு பிஸ்கெட் இருக்குன்னு உண்டு, அதை ஜுவல்ஸா பண்ணி போட்டுட்டா இன்னும் விசேஷம். அதுலேயும் ஒரு ரத்னத்தை பதிச்சுட்டா இன்னும் நன்னா இருக்கும். கோபிகா கீதம்ங்கிற தங்கத்துல எந்த ரத்னத்துல பதிக்கலாம்ங்கிறதே கோபால ரத்னம், புவனைக ரத்னம், கோபங்கனா யௌவன பாக்ய ரத்னம், ஸ்ரீ கிருஷ்ண ரத்னம், சுரசேவிய ரத்னம், பஜாமஹே யாதவ் யாதவ். இதுல சொல்றார் வில்லுமங்கல சுவாமிகள் சொன்ன அந்த பகவானுடைய கிருஷ்ண ரத்னம்ங்கிற அந்த நாமாவை சேர்க்கறதே ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் 4 கிருஷ்ணா. ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனாம் ரஜா ஸ்ரயத இந்திரா கிருஷ்ண சஸ்வதத்ரஹி தயித திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷுதாவகாஹ துயிதாசவஹ கிருஷ்ணா துவாம் விசின்யதே. பகவானை குறித்து கானம் பண்றார். நீ வந்ததுக்கு அப்புறம் இந்த இடச்சேரி எப்படி தெரியுமா இருக்கு கிருஷ்ணா? ஜெயதி அதிகம் ஜெயதி. ஜெயத்தின்னா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். கஸ்மாத்து அதிகம் ஜெயதி, வைகுண்டாத்து அதிகம் ஜெயதி. வைகுண்டத்தை விட வசத்தியா இருக்கு இந்த இடச்சேரிங்கிறது. பொதுவா ஒன்னை விட ஒன்று வசத்தினா ரெண்டையும் பார்த்தாதான் சொல்லலாம். அமெரிக்காவை விட ஸ்ரீரங்கம் வசத்தின்னு நான் சொல்லக்கூடாது, முரளிகிருஷ்ணன் வேணா சொல்லலாம். இல்லை நான் அமெரிக்காவை பார்த்ததே கிடையாது. நான் ரெண்டையும் பார்த்தாதான் உன்னோட ஒன்ன வசத்தின்னு சொல்லலாம். இப்ப வைகுண்டத்தை விட இது வசத்தி அப்படின்னு சொன்னா இவா எப்ப வைகுண்டத்தை பார்த்தா அப்படின்னா நடுப்புல வருண ஜெயம்னு ஒண்ணு. இது மாதிரி ஒரு ஏகாதசி அன்னைக்கு காலத்தால குளிக்க போறேன்னு நந்தகோபர் போய் வருணன் தூக்கின்னு போயிட்டான். அவன் இந்த அர்த்தராத்திரியிலெல்லாம் ஜலத்துல குளிக்கக்கூடாது, கங்கையை தவிர வேற எந்த நந்திலையும் குளிக்கக்கூடாது. 24 மணி நேரம் குளிக்கலாங்கிறது கங்கைக்கு மட்டும்தான். சந்தியா காலம் ஆயிடுச்சுன்னா குளிக்கக்கூடாது. அது தாண்டி குளிக்கிற நிர்பந்தம் இருந்தால் ஒரு தீபத்தை சாட்சிக்கு வச்சுக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்றது. தீப சாட்சியோடு தான் குளிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இவன் குளிக்க போனதுனால பிராமணத்துக்கு முன்னாடி 3 மணிக்கே போயிட்டார். இவர் வருணன் தூக்கின்னு போயிட்டான். இனிமே வருணன் ஜலத்தோட போயிட்டார் நந்தகோபுர யமுனையில அப்படின்னு உடனே நந்தகோகுலமே திரண்டு வரத்தே, பிருந்தாவனத்திலே எல்லாருமே ஓடி வரத்தே பகவான் வந்து அப்படி அந்த யமுனா கரையில் அப்படி நின்று இப்படி கையை வச்சா அடுத்த 5வது நிமிஷம் கொண்டு விட்டுட்டார்.
சில காரை டோ பண்ணி போலீஸ்காரன் கொண்டு போனால் கடைசியில் பார்த்தா அது எம்எல்ஏ காரன் உடனே வீட்டு வாசலில் கொண்டு நிறுத்திடுவான் அவனே. நம்ம காராக இருந்தால் எங்கே நிறுத்திருக்கானே தெரியாது. சார் எங்கே இருக்குது கார், அங்கே இருக்குது, அந்த ட்ரெயின் இருக்குது, இங்கே இருக்குது, நம்மளை தான் அலைய விடுவான். சில பேருக்கு என்னென்னா அங்கேயே கொண்டு சார் உங்கள் காரணம் தெரியாது எனக்கு அப்படிங்கிற மத்தியில் அவ்வளோ அயோக்கியத்தனம் பாருங்க. எவனாக இருந்தான் தப்பு பண்ணால் தப்பு தானே. இவன் வருணன் என்ன பண்ணான், அது மாதிரி நடுநடுங்கி போய் பகவானை கொண்டு விட்டு உங்கப்பான்னு எனக்கு தெரியாதுன்னு உன்னை இவாள்லாம் சொன்னா, உன்னை கண்டு வருணனே பயப்படுறான்னா அப்போ நீயா? உன்னை சாதாரண குழந்தையா நாங்கள் நினைக்கல. ஒரு வயசானவர் இருந்தார், கிருஷ்ணா வைகுண்டம் வைகுண்டம்னு சொல்றாளே எல்லாருக்கும், அது நல்லா வேதங்கள்லாம் படித்து ஆச்சாரமாக இருக்கிற வாழ்க்கை தான் அந்த வைகுண்டங்கள்லாம் கிடைக்கும்னு சொல்றாளே, எங்களை மாதிரி உள்ள வாழ்க்கெல்லாம் வைகுண்டம் கிடைக்குமான்னு பகவான் சொன்னான். உங்களை மாதிரி உள்ள வாழ்க்கும் வைகுண்டத்தை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். எல்லாருக்கும் வைகுண்டம் அப்படிங்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். அப்படி அதனால தானே சொர்க்கவாசன் எல்லாரும் விதிக்கலாங்கிறதுக்கு தானே இந்த விசேஷமே அன்றைக்கி. அதனால் இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோமே, எல்லாருக்கும் உண்டு அப்படிங்கிறதுக்காக தான். அச்சாவதாரமே அதுக்கு தான். பிரம்மமாக நிறுத்தினா எல்லாரும் எப்படி வர முடியும்? உடனே எல்லாருக்கும் வைகுண்டம் போகணும்னு ஆசையாக இருக்குதுனால கண்ணை மூடுங்கன்னா மூடினா திறந்தா பார்த்தா சதா பஷ்யந்தி சுதத்விஷ்ணோ அப்பரமம் பதகம் சதா பஷ்யந்தி சூரையான்னு க்ஷீராப்தியில் பகவான் படுத்துன்னு இருக்கான்னு ஆதிசேஷத்தில். நாரதர் கானம் பண்றார், பிரம்மா ஸ்தோத்திரம் பண்றார், வேதங்கள் ஸ்தோத்திரம் பண்றது, சனகாதி முனிவர்கள் ஸ்தோத்திரம் பண்றார்கள். கருட பகவான் கையை கட்டின்னு நிற்கிறான், மகாலட்சுமி சேவை பண்றார். 7 வயசு குழந்தை ஆதிசேஷன் மேலே படுத்துன்னு இருக்கு. இவன் எல்லாரும் கண்ணத்தில் போட்டுக்கிறதே இந்த பசங்கள்லாம் இருக்கான் பாருங்க, இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்கல்ல. பாருடா நம்ம கிச்சா பாம்பு மேலே இருக்காண்டான் வெளியில. இவர் கண்ணாடி மாதிரி தெரியறது வெளியில. கிருஷ்ணா பயமா இல்லையாடா உனக்கு? அன்னைக்கு பார்த்தவன் அதோட பெருசா இருக்கா, 5 தலை பாம்பா இருக்கிறாது. அந்த அகாசுரனை பார்த்துட்டு சொல்றான், அதோட பெரிய பாம்பா இருக்கிறா. ஏறி ஏறி இறங்குறது பாரு. கிருஷ்ணா நானும் வரேன்டா, அவனோட சேர்ந்து நானும் உட்காந்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள ஒருத்தர் ஜெய விஜயர்கள் தடுத்துட்டான். எங்க கிருஷ்ணன் அப்படின்னா, இந்த உங்க கிருஷ்ணன் எங்க கிருஷ்ணங்கிற அக்கிரமத்தெல்லாம் உங்க ஊர்ல வச்சு கொண்டு ஆகும். இது வேதத்துக்கே புரியல பகவானை யாருன்னு சொல்லிட்டு இங்க வந்து உங்க கிருஷ்ணனாது எங்க கிருஷ்ணனாதுன்னா. ஒன்னு இவாள்லாம் இங்க நின்றுட்டே ஓன்னு அழுதா. பகவான் இப்படி சிரிச்சுட்டே எதுக்கு அழறேன்னா, வைகுண்டங்கள்லாம் வேண்டாம் வா நம்ம ஊருக்கு போகணும். ஏன்னா இன்னும் வைகுண்டம் பெருசுன்னு சொன்னான்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் நம்ம ஊரில் உள்ள சௌலபியம் இங்கே இல்லைன்னு. உன் மடியில் நான் படுத்துவேன், என் மடியில் நீ படுத்துவேன், உன் சாப்பாட்டை பிடிங்கி நான் சாப்பிடுவேன், என் சாப்பாட்டை பிடிங்கி நான் சாப்பிடுவேன், ஒன்றை நான் தொடுவேன், இங்கே வரக்கூடாது கட்டக்கூடாது கெடுபிடி. இது என்னது எல்லாம் பகவானுக்கு முடிக்கல. திருப்பி கண்ணை மூடுங்கன்னா மூடினா பழையபடி வந்துட்டான். இப்போ சொல்கிறா கோபிகைகள், அந்த வைகுண்டத்தை விட எங்கள் ஊர் தான் பெருசுன்னா. ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா ஜென்மனா. ஆனால் ஜென்மனா விரஜா, அங்கே பிறப்பில் இடையர்கள். அறிவொன்று இல்லாத ஆயர்குள்ளம்னு சொல்லுவார் பெரியாழ்வார். ரொம்ப சாது. அறிவுன்னா மூளை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, கபடு சூது தெரியாதுன்னு அர்த்தம். ரொம்ப சாதுக்களவா, இடது கை எது வலது கை எதுன்னு தெரியாது வாழ்க்கை. அது மாதிரி உள்ளவர்கள். எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வந்த நீ அப்புறம் எங்க ஊர் எப்படி தெரியுமா ஆச்சு? ஸ்ரயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வத திரகி. முன்னாடி எங்க வாழ்க்கை லைஃப் ஸ்டைலே வேற. உப்பு இருந்தா புளி இருக்காது, புளி இருந்தா மிளகு இருக்காதுங்கிற மாதிரி இருக்கும். இப்ப மகாலட்சுமியானவள் பர்மனண்டா தங்கிட்டான். அது எப்படி சார்? பிஃபோர் மோடி ஆஃப்டர் மோடி இந்தியா மாதிரி இருக்கு. முன்னாடி ஒரே தரித்திரம், சோடச கலையோட ஃப்ராடு, திருட்டுத்தனம், என்னென்ன உண்டோ எல்லாம் உண்டு. இப்போ பாருங்க, எல்லார் கையிலையும் மொபைல், எல்லார் கையிலையும் பணம். கஷ்டப்பேன்னு உழைக்கணும். சும்மா உட்காந்துலாம் சோறு வராது. உழைச்சா அத்தனை பேருக்கும் வேலை இருக்கையா? வேலை இல்லைன்னு நீ சொல்ல முடியாது. இந்த காலத்தில் வேலையே கிடையாது. இந்த கவர்மெண்ட் வந்து எவ்வளோ மாற்றி விட்டு கொடுத்தது அப்படிங்கிறத. கிருஷ்ணாவதாரத்துக்கு அப்புறம் அவ்வளோ சமர்த்தி. பகவான் எங்கே இருக்கானோ அவங்க தானே இருப்பா மகாலட்சுமி. நீ என்னமோ நந்தகோபகுமாரன்னோ ராஜகுமாரன்னோ ஆண்மகன்னோ அழகானவன்னோ நினச்சி நாங்கள் பொம்மநாட்டி மயங்கி வந்துட்டோம்னு நினச்சியா? உன்னை பரமாத்மா பகவான் ஸ்ரீயப்பதி வைகுண்டவாசின்னு தெரிஞ்சுதான் நாங்கள் வந்திருக்கோம். நகலு கோபிகா கிருஷ்ணா நீ நந்தனோ பவான் அகில தேகினாம் கிருஷ்ணா அந்தராத்மதிற்கு விகன சார்த்திதோ
கிருஷ்ணா விஸ்வகூர்த்தயே சகவு தெய்வான் கிருஷ்ணா சத்வதாம் குலே. உன்னை பகவான்னு தெரிஞ்சு வந்திருக்கோம். பிரம்மா பிரார்த்திச்சு நீ அவதாரம் பண்ணியிருக்கே பூபாரணி வளத்துக்காகன்னு தெரிஞ்சு வந்திருக்கோம். இப்ப நாங்கள்லாம் எதுக்கு ஓடி வந்தோம் இங்க அப்படின்னா, எந்த உன்னுடைய சரணமானது பிருந்தாவனத்துல நடந்ததோ, தர்மத்துக்காக தண்டகாரண்யத்தை நடந்ததோ, காளியன் மேல நர்த்தனம் ஆடினதோ, அந்த சரணத்தை எங்க வட்சஸ்தலத்துல நீ வைக்கணும். பிரணத்த தேகி நாம் கிருஷ்ணா பபகர்ஷனம் திருணச்சரானுகம் கிருஷ்ணா ஸ்ரீநிகேதனம் பணிபணார்ப்பிதம் கிருஷ்ணாத்தே பதாம்புஜம் கிருணுகுச்சேஷுணः கிருஷ்ணா கிருந்திருச்சயம். காளியன் மேல உள்ள விஷம் எப்படி ஒரு சரணம் பட்டு போச்சோ, அது மாதிரி எங்க ஹிருதயத்தில் உள்ள காமாதி விஷங்கள்லாம் போகணும். நீ இல்லாம ஒரு க்ஷணம் எங்களால இருக்க முடியாது. உயிர் பேடும். உன் கதாமிருதத்தை பருகிறதுனால நாங்க உயிரோட இருக்கோம். நீனே எங்க பிராணன்னு நாங்க நினைச்சு ஓடி வந்தோம். எங்களை விட்டுட்டு ஓடி போயிட்டு கிதவான்னா போக்கிரிப்பயலேன்னு எங்க போனேன்னு கேட்கிறான். இது கோப்ய பிரகாயந்தியா பிரலபந்தஸ்ய சித்ரதா ருருது சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்சன லாலசாஹ தாசாமாவிரகுமுச்சௌரிஹி ஸ்மயமான முகாம்புஜஹ பீதாம்பரதரஸ்ரக்வி சாக்ஷான் மன்மத மன்மதஹ. பிரகாயந்தியா பிரலபந்தியா ருருதுகுன்னா முதல்ல பாடினார், பகவான் வரல. அப்புறம் புலம்பினார், பகவான் வரல. அப்புறம் அழுதா, உடனே வந்துட்டான் பகவான். ஏன் அப்படின்னா, நான் அழுதால் அவன் அருளை பெறலாமே. யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் வினையேன், ஆனால் அழுதால் உன் அருளை பெறலாமே அப்படிங்கிறார் மணிவாச்சகர். எல்லாம் பொய், அழுதாதான் நீ கிடைக்க. ரொம்ப சுலபமான விஷயம். அழனுமா பகவான்கிட்ட போயின்னா, எப்ப நீ அழுவோம்? நாம் அழுவோம். நம்மால ஒன்று நடக்க முடியலேங்கிறதே தான் அழுவோம். நமக்கு அந்த சக்தி இல்லை, நம்மால அது சாத்தியம் இல்லை. அப்படி அப்ப நம்மளை விட்டு அகங்காரம் பேர்றது. அகங்காரத்துக்கு காரணமா இருக்கு அழுத. அதனால அழுதால் அவனுடைய பெறலாமே அப்படி கோபிகைகள் அழுதார்கள். அது எப்படி இருந்ததுன்னா சுஸ்வரம், ஸ்வரசுத்தமா இருந்ததுன்னா. இப்ப பாடினார்கள்னு சொன்னேன், அழுதார்கள். அழுகை எப்படி சுஸ்வரமா இருக்கும்னா, பகவானை நினைச்சுன்னு அழுதாலும் ஸ்வரசுத்தமா இருக்கும். அதுல இருந்து இன்னொன்னு தெரிஞ்சுக்கணும், பகவானை நினைக்காம பாடினாலும் அழறா மாதிரி இருக்கும். அதனாலதான் சங்கீத ஞானமும் பக்தி வீணா சன்மார்க்கம்னு தியாகராஜ சுவாமிகள் சொல்றாலும், எவ்வளவு பெரிய சங்கீத ஞானம் இருக்கட்டுமே, அதுல மட்டும் பக்தி இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட். அது பக்தியோட இருந்தாதான் அது பகவானுக்கு சாதனை. இது ஒரு உபாசனா மார்க்கம்னு பேரு. பகவானை அடைவதற்குள்ள ஒரு வழி. இப்ப நான் பூஜை பண்றேன், ஜபம் பண்றேன், பாராயணம் பண்றோம், ஹோமம் பண்றோம். அது மாதிரி பாட்டு பாடுறது, நாம சங்கீர்த்தனம் பண்றது, சங்கீதம்ங்கிறது ஒரு முறையே தவிர, ரொம்ப பேர் இன்னைக்கு பார்த்த எல்லாம் டெக்னிக்கலா பாடுவான், சப்புன்னு இருக்கும். பக்தியோட பாடினா எம்எஸ் ஒரு வார்த்தையிலேயே கொண்டு மேல நிறுத்திடுவான். ஒரு வார்த்தையில அந்த ஸ்வரத்துல பார்த்தேன்னா தெரியும், ஒரே சப்தம் ஒரு பதம் சொல்றதே அப்படியே லயமா ஆயிடும் மனசு. ஏன்னா அந்த பக்தி தான், இந்த பக்தி தான் முக்கியங்கிறது. பகவான் உடனே எத்தனை கோபிகைகளோ அத்தனை வேஷத்தை போட்டு செட்டு பிரிக்கிறார். ஒரு கோபிக்கை நடுப்புல ஒரு கிருஷ்ணன், இந்த பக்கம் ஒரு கோபிக்கை, இது ஒரு செட்டு. இந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன், நடுப்புல ஒரு கோபிக்கை, இந்த பக்கம் ஒரு கிருஷ்ணன். அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா, அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா. இன்னொரு செட்டு மாதவம் மாதவஞ்ச அந்தரேன அங்கன. இப்ப என்ன ஆகும்னாலும் இந்த செட்டை சேர்க்கும் போது பார்த்தேன்னா ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணன், ஒரு கோபிக்கு ஒரு கிருஷ்ணன், அப்படி ரவுண்ட்ல வரதே அப்படி வரும். இத்தமா கல்பித்தே மண்டலே மத்தியகா சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனா. இப்படி எல்லாரும் சேர்ந்து ரத்தனம் ஆடுறதே நடுப்புற ஒரு கிருஷ்ணன் நின்றுட்டு வேணுகானம் பண்றானா.
அவன் தான் கிருஷ்ணன். இந்த வேஷத்தை எப்படி போட்டுன்னு வந்தார்கள்னு நாராயண பட்டத்திரி சொல்றான். நாராயணியம் பண்ணும்போது அவருக்கு இந்த இடம் வரத்தே ஒரு கன்ஃபியூஷன், ஒரு சின்ன ஒரு சந்தேகம். என்னன்னா, பகவானுக்கு ராசக்கிரீடை பண்ணும்போது 10 வயசு, கோபிகைகளுக்கு 16 வயசு, 18 வயசு, 25 வயசு, 32 வயசு பிறந்தும் இருக்கு கோபிகைகளோட வயசு. எப்படி குரூப் டான்ஸ் இப்படி ஆடும்போது எப்படி ஆட முடியும்? பொதுவாக டான்ஸ் ஆடும்போது சமானமான ஆக்கிருத்தி இருக்கணும், வெயிட் இருக்கணும். டான்ஸை பண்ணுறதே நன்னா இருக்கும். அதுவும் ஒருத்தர் பிடிச்சுன்னு ஆடும்போது இது எப்படி நடந்ததுன்னு இவர் யோசனை பண்ணுறதே, எப்படி நடந்திருக்கும்னு இவர் யோசனை பண்ணுறதே குருவாயூர்ப்பன் சொல்கிறான்னு உனக்கு ராசக்கிரீடை பார்க்கணுமான்னு பட்டத்திரின்னு கேட்டான். பார்த்தா தேவலைன்னா நடைய சாத்துன்னா 1100 சொச்சம் உபனிஷத்துக்களையும் கோபிகைகளாக வர சொல்லி 500 வருஷம் முன்னாடி குருவாயூர்ல பகவான் ராசக்கிரீடை பண்ணி காமிச்சான். பட்டத்திரிக்கு தன் கண்ணால பார்த்ததை அப்படியே வர்ணிக்கிறான். கேசபாசதிருத பிஞ்சிகா விததி சஞ்சரன் மகர குண்டலம் பாரஜாலவன மாலிகா லலித மங்கராகன சௌரபம் பீதச்சேலதிருத காஞ்சி காஞ்சித முதஞ்சதம் சுமணி நூபுரம் ராசகேலி பரிபூஷிதம் தவஹி ரூபமீஷ கலயாமகே வாசுதே தாவதேவ கிருத மண்டலே கலித கஞ்சுலீக குச்ச மண்டலே கண்டலோல மணிகுண்டலே யுவதி மண்டலே தபரி மண்டலே ಅಂತರಾ ಸಕಲ ಸುಂದರಿ ಯುಗಲ ಮಿಂದಿರಾ ರಮಣ ಸಂಚರನ್ ಮಂಜುಳಾಂ ತದನು ರಾಸಕೇಲಿ ಮಯಿ ಕಂಜನಾವ ಸಮುಪಾದತ கேசபாசதிருத்த பிஞ்சிகா விததி. தலையெல்லாம் ஒன்னிச்சு கொண்ட போட்டு நல்லா திருவுக்கு கட்டிருக்கான். பிஞ்சி இந்த குடுமி வேட்டிலாம் நல்ல கட்டத்தில் காலவாரி விட்டுருவோம். நல்லா உற்சாகமா பஜனை பண்ணிட்டே இருக்கிறதே வேஷ்டி வந்து போயிடும். கச்சங்க 4 மழை கட்டினாலே வந்து போயிடும். கச்சங்கள்லாம் கேட்கவே வேண்டாம். பூஜை பண்ணிட்டு சாப்பிட்டு எழுந்திருக்கிறதே கச்சம் வந்து போயிடும். சாப்பிட்டுட்டே இருக்கிறதே குடுமையாக வந்து போயிடும். அப்போ இன்னொருத்தரை விட்டு பண்ணுன்னு சொன்னால் அதெல்லாம் நன்னா இருக்காதே சொல்லுங்க. அதனால அதெல்லாம் முன்னாடியே கரெக்டாக வச்சுக்கணும். இதெல்லாம் கட்டிண்டா மட்டும் போறாது. இந்த ஜம்மு நன்னா இழுத்து கட்டி திருத்த பிஞ்சிகா விததி. அதில் ஒரு மயில் பீலியை வேற சொல்லியிருக்கான். சஞ்சரன் மகர குண்டலம். குண்டலம் மகர குண்டலம் பிரசித்தம். இந்த சஞ்சரன்ங்கிறார் ஆடுறது. ஏன்னா நாட்டியத்தில் ஒரு நாட்டிய ட்ரெஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இந்த தோட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. என்னென்னா இப்படி தொங்கர தோடா போட்டுக்கணும். இப்படி போட்டுக்கிறதே இப்படியும் இப்படி மூஞ்சியை திருப்பினா இந்த டோலுக்கு வந்து இந்த காதை தொடணும், இந்த டோலுக்கு வந்து இந்த காதை தொடணும். இந்த நாராயணியத்தை வச்சிருந்தா அவங்க சுப்பிரம பாகவதர் மகர குண்டலம் ஆடுது. மகர குண்டலமாடுது என் மனம் வந்த காட்சியை நாடியே ஓடுது மகர குண்டல. அவரோட கீர்த்தனை. சந்தன குங்கும கஸ்தூரி திலகம் சுந்தர முகத்தில் ஜொலிக்குது. விந்தையான பல ராக லயங்கள் வெண்குழலோசை கேட்குது. மார்பில் துளசி மாலையாடுது. மணிமுத்தாரம் கூட ஆடுது. மாதவன் ஆடிடும் போது நில்லாடிடும் மணிச்சதங்கையின் தாளத்திற்கேற்ப மகர குண்டலமாடு. சகஜமா பாடுவது. இது ஒரு கீர்த்தனை. அது இந்த குண்டலம் ஆடுற குண்டலமா இருக்கு. தஞ்சாவூர் சுப்பிரம பாகவதரோட கீர்த்தனை. அது சுப்பிரம பாகவதர்னா உங்களுக்கு தெரியாது. இதை பொதுவாகவே எப்படின்னா, இந்த வேதத்துக்கு பாஷ்யம் பண்ணினது வித்யாரண்யால் அப்படின்னு. ஆனா அந்த இடத்துல சாயனாச்சாரியால் தான் போட்டிருக்கும், அவரோட தம்பி. அது மாதிரி கோவை ஜெயராம பாகவதற்கு உள்ள பிரசித்தம் சுப்பிரம பாகவதற்கு வரல. ஆனா ஜெயராம பாகவதரோட அத்தனை பாட்டுமே சுப்பிரம பாகவதர் சொல்லி கொடுத்ததுதான். இவர் சொல்லி கொடுத்த பாட்டு தான் அதெல்லாம். அது மாதிரி பகவான் நாட்டிய கோபிகைகளும் அதுக்கு தகுந்த மாதிரி வர பகவான் தாராத்ரிகின்னுட்டான். பகவான் அப்படி தாராத்ரி அதை அப்படியே ஸ்டில் பண்ணிவிட்டான் பிரபஞ்சத்தை. எத்தனை நாள் இப்படி ஆடினார்கள்னா ஒரு பிரம்மராத்திரின்னா. பிரம்மராத்திரின்னா
பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி எத்தனை நாள்? 1000 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம்னா எத்தனை வருஷம்? நம்ம வருஷத்துல, தேவ வருஷத்துல 12,000 வருஷம், நம்ம வருஷத்துல 43,80,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். 43,80,000 வருஷம் ஒரு சதுர்யுகம். அது மாதிரி 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு பகல், 1000 சதுர்யுகம் பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. இது அப்படியே நிறுத்திட்டான் பகவான். பிரபஞ்சமே அப்படியே ஸ்டில் ஆயிடுது. அது எப்படி தெரியாம இருக்கும்னா, சுகத்துல டைம் போறது தெரியாது. ரத்தாங்க ஆரம்பிச்சதே தெரியல பாருங்க, முடிய போறதுனால கரெக்டாக. இதே துக்கம் இருக்கு பாருங்க, ஆஸ்பத்திரியில் யாருக்கா உடம்பு சரியில்லைன்னு ஜுரம்னு ஒன்று டாக்டர் ஒரு டிப்ஸ் போட்டுன்னு போயிடுங்கோ அப்படிம்பார். கொஞ்சம் வீக்காக இருக்கா, ட்ரிப்ஸ் போட்டுன்னு போயிடுங்கோன்ட்டு உள்ளே கொண்டு உட்காந்து வச்சா அந்த பாட்டில் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு டாக்டர் போட்டு இவ்வளோ நேரம் ஆச்சேன்னா அது இறங்கிட்டானே இருக்குன்னாள் நமக்கு என்னமோ மணி அப்படியே நகரவே நகராத மாதிரி அப்படியே இது மாறா மாதிரி இருக்கும். சுகத்தில் பார்த்தா அப்படி நிமிஷமாக ஓடி போயிடும். அதனால பிரம்மராத்திரியா பண்ணிவிட்டான் பகவான் கோபிகைகளுக்கு. மற்றவாளுக்குலாம் என்னன்னு தெரியாது. என்ன என்ன ஆனந்தத்தோடு பண்ணார்களோ அது 100 மடங்காகி திரும்பி வரார்கள். கம்சனுக்கு பகவான் இங்க இருக்கான்னு நாரதர் மூலமா தெரிஞ்சு போயிடுது, தன்னை கொள்ள வந்த பகவான் இருக்கான்னு. அக்ரூரர் அனுப்புறார். அக்ரூரர் பகவானோட சித்தப்பா, கம்சன் தானாதிகாரியா. இதெல்லாம் தான் ஒரு ஆச்சரியம். பரம பக்தர் அவர். அக்ரூரர் பரமபக்தர். கம்சன் வேலை பார்த்தாரேன்னா அதுதான் சுழிங்கிறது. ரொம்ப பக்தியா இருப்பா, நிர்பந்தமா அது மாதிரி மாட்டின்ட்டுவா. வாழ்க்கையிலேயே அப்படி இருக்குமே. ரொம்ப ஸ்ரத்தா பக்தியோட ஆச்சாரத்தோட இருக்கிறது. பத்னிக்கு அதில் ருச்சி இருக்காது, பத்னிக்கு ருச்சி இருந்தால் பர்த்தாவுக்கு ருச்சி இருக்காது, 2 பேருக்குமே ருச்சி இருந்தால் எங்கேயாவது இதை அனுஷ்டானம் பண்ண முடியாது, ஊரில் கொண்டு போட்டுரும் நம்மளை. எத்தனையோ பார்க்குறவே வாழ்க்கையில். ஆனால் அந்த உறுதி விடக்கூடாது. எங்க இருந்தாலும் நாம் அந்த மனோபாவத்தோடு இருந்தோம்னா பழையபடி நம்மளை கொண்டு அந்த இடத்துல சேர்த்துவோம். இவர் கம்சன்ட்டையே வேலை பார்த்தாலும் கிருஷ்ண பக்தியோடு இருந்தார். இப்ப எத்தனையோ பேர் இருக்க, இவரை கூப்பிட்டு இவரை போய் அழிச்சுன்னு வாங்குறான். இவன் பிளான் பண்ணிலாம் சொல்லல, இவரை செலக்ட் பண்ண அக்ரூரரை. எதுக்காக என்னால் இது மாதிரி சொல்றார் நாரதர். இவனை கொண்டு வந்து முஷ்டிகன், சாணூரன் முதலிய மல்லர்களை வச்சுட்டோ அல்லது குவளையானந்தம்ங்கிற யானையை வச்சுட்டோ அந்த கிருஷ்ணனை கொண்டு விடலாம் அப்படின்னு கம்சன் சொல்றான். கிருஷ்ணனை கொல்றதுக்காக அழிச்சுன்னு வான்னா, இன்னொருத்தரா இருந்தா நான் போய் அழிச்சுன்னு வரமாட்டேன்னு தானே சொல்லுவார். அக்ரூர் அப்படி சொல்லல. நீ கிருஷ்ணனை கொல்றியோ கிருஷ்ணன் உன்னை கொல்றானோ, எனக்கு கிடைச்சது பாக்கியம் நான் அழிச்சுன்னு வரதுக்கு. பிளான் யார் வேணாலும் போடலாம், முடிவு என்னங்கிறது யாருக்கு தெரியும்? அது பின்னாடி என்ன நடக்கப்படுதோ அது அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு இப்ப பாக்கி கிடைச்சது. அக்ரூரோ இது மாதிரி ஏகாதசி கிருஷ்ணனை கம்சன் கூப்பிட்டு சொல்றதே, அக்ரூரோ பிச்சதாம் ராத்திரிம் மதுகுருயாம் மகாமதி உஷித்வா ரதமாஸ்தாய பிரயயௌ நந்த கோகுலம். இந்த ராத்திரி முழுக்க அப்படியே தூக்கமே வரல அவருக்கு. ஏகாதசியே கண் விழிக்கணும், அவருக்கு தூக்கமே வரல. காத்தால பார்க்க போறோம், காத்தால பார்க்க போறோம், காத்தால பார்க்க போறோம்னு எழுந்துட்டு உஷித்வா ரதமாஸ்தாய, உஷகாலம்னு சொல்லுவா. 4 மணிக்கு கொஞ்சம் முன்னாடியே, பொதுவாக 4:30லேருந்து 6 தான் பிராம முகூர்த்தம்ங்கிறது. அதுக்கு முன்னாடியே எழுந்துட்டு ஸ்நானங்கள்லாம் பண்ணிவிட்டு இவர் இதை கட்டின்னு கிளம்பிவிட்டார். கூட்டிண்டு மதுராபட்டினத்திலேருந்து பிருந்தாவனம் 8 மைல் தான். கம்சன் போற தேரை கொடுத்துருக்கான், வாயு வேகத்துல போற குதிரை. இவர் எப்ப போனார் பிருந்தாவனத்துக்குன்னா சூரியஸ்த அஸ்தங்கத்தை விட்டுருப்பார். சாயங்காலம் சூரிய அஸ்தமனம் ஆற சமயத்துக்கு போனார். அதில் குதிரையா கழித்தியா, ஏன் இவ்வளோ லேட்டு அப்படின்னா, இவர் என்ன பண்ணிட்டார், அந்த மதுராப்பட்டினம் தாண்டின உடனே குதிரையை ஓட்டுறதுக்கு பதிலாக தன்னோட பாக்கியத்தை நினைச்சு புலம்பினார். கச்சன்பதி மகாராஜே பகவத்யம்புஜேக்ஷணே பக்திம் பராமுபகதா ஏவமேவ தசிந்தயதி கிம்மயா சரிதம் பத்ரம் கிம் தப்தம் பரமம் தபஹ கிம் வாதா பெர்ஹதே தத்தம் யத்ரக்ஷ்யாம் யத்ய கேசவம். என்ன பாக்கியம் இது! கிம்மையா சரிதம் பத்ரம், நல்ல காரியம் நாம் என்ன பண்ணினோம். பத்ரம்னா நல்லது, நல்லதுன்னு அர்த்தம். நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய காரியம் பண்ணிட்டே இருக்கணும். அப்பா காலத்துல இந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணிட்டு தான் ஒரு காரியம் பண்ணுவான்னா அதை விடக்கூடாது.
இந்த குடும்பம் அதனாலதான் க்ஷேமமா வந்ததுன்னா அந்த காரியத்தை விடக்கூடாது. நீங்களே கவனிச்செல்லாம் ஒரு ஊருக்கு போறதே இப்படி வழியா போறதே இந்த சுவாமியை பார்த்துட்டு போனா அந்த காரியம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் எப்ப வந்தாலும் அப்படி. எங்க அப்பா இந்த செங்கல்பட்டு வழியா வரதே அங்க ஒரு பிள்ளையார் இருப்பார், இந்த தாலுகா ஆஃபீஸ் பக்கத்துல பழைய இந்த ஜிஎஸ்டி ரோடு வரத்துக்கு முன்னாடி அங்க ஒரு பிள்ளையார் இருப்பார். அது குருஜி பிள்ளையார்னு சொல்லுவோம் நாங்க. தென்னாங்கூர் கட்டுறது அந்த பிள்ளையாருக்கு தான் தினம் தேங்காய் உடைப்பார் குருஜி ஹரிதாஸ்கிரி. தினமும் போறதே ஒரு 2 தடவை எங்கள் அப்பா வயசுன்னு போகிறதே அந்த பிள்ளையாரை காமிச்சு சொல்லிட்டா அதுலேருந்து எங்கள் அப்பா தேங்காய் உடைச்சது ஆரம்பிச்சது. என்னாச்சு, இன்னைக்கு 40 வரைக்கும் 40 நாங்கள் அந்த பிள்ளையாரை மிஸ் பண்ணாமே வரமாட்டோம். வந்தா மெட்ராஸ்லேருந்து வந்தா ஹைவேல மாட்டோம், நாங்கள் அந்த பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு தான் வருவோம் இன்னி பரிந்தோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம குடும்பத்துக்கு எது க்ஷேமத்தை கொடுக்குமோ அதை விட்டுறவே கூடாது. சின்ன விஷயமா தான் இருக்கும் அது, அதை விடாம செய்யணும். அதெல்லாம் அபாயதோ சொன்னா நமக்கு என்ன சம்பந்தம்லாம் நினைச்சிடக்கூடாது. கிந்தப்தம் பரமம் தபஹா, நான் என்ன தபஸ் பண்ணினேன் பகவானை பார்க்கறதுக்கு. கிம்பாதா பெருகத்தே எதத்தம், மகான்கள் கீழே நான் என்ன தானம் பண்ணினேன். நல்ல உயர்ந்த மகான்கள் கிடைக்கிறதே வாதி வழங்கணும், கணக்கு கணக்கே கிடையாது அது. ஏன்னா இந்த சான்ஸ் இந்த டைம் அப்புறம் வாழ்க்கையில கிடைக்காது அப்படின்னு. அது மாதிரி நான் ஒன்றும் தானங்கள்லாம் பண்ணலையே. ஏன்னா ஒன்றும் நல்ல தானம் பண்ணியிருக்கணும், அல்லது நல்ல தபஸ் பண்ணியிருக்கணும், அல்லது நல்ல இதா பண்ணியிருக்கணும். அப்படி இருந்தால்தான் பகவானை பார்க்க முடியும். இன்னைக்கு பகவானை பார்க்க போறேன். எத்ரக்ஷ்யாம் யத்ய கேசவம், ஏன் பார்க்க முடியாதான்னால் மமைதத் துர்லபம் மன்யே, எனக்கு சாத்தியம் இல்லை. நான் கம்சன்ட்ட வேலை பார்த்து அந்த பாபியோட சோதத்தின் எங்க வேலை பார்க்குறோம், எந்த சோதத்துக்கு வரோங்கிறது இருக்கணும். எவ்வளவு நல்லவாளா இருந்தாலும் 4 புத்தி மாறி போயிடும் அது அப்படிங்கிறது தான் விஷயம் அது. ஏன்னா 5 விஷயம் சங்கம் சித்த விகாரத்துக்கு காரணம்னு சாஸ்திரம் சொல்றது. சகபோஜனம், சகவாசம், ச தீர்த்தம், ச வித்யாபியாசம், சகசல்லாபம். யாரோட பழகிறோமோ, யாரோட சேர்ந்து வசிக்கிறோமோ, யாரோட சேர்ந்து சாப்பிட்றோமோ, யாரோட சேர்ந்து வரும். அதனாலதான் அதுல நியமங்கள்லாம் வச்சது. சத்வரஜஸ்தமோ குணம்னு சொல்றோமோ, இதுல வித்தியாசம் உள்ளவாளோட தான் நம்ம அடுத்த நிலைக்கு போகணும்னு நினைக்கிறவா பழகுவா. இதுல பிராமண கஷத்திரிய வைசாங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. நான் சொன்ன அந்த கிரேடு அவளுக்கு புரியும். நாம் என்ன கிரேட்ல இருக்கோம், அவள் என்ன கிரேட்ல இருக்கோம் அப்படிங்கிறது மனோபாவத்துல, பணத்துல இல்லை, பதவியில இல்லை. இந்த பணத்துக்கும் பதவிக்கும் பிறவிக்கெல்லாம் சம்பந்தமே கிடையாது. இது சித்த விகாரத்துக்கு இது காரணமா இருக்குன்னு சாஸ்திரங்கள் சொல்றது. இப்ப நமக்கு இது கிடைச்சதே, இந்த பாக்கியம் எதனால கிடைச்சது? மமைத துர்லபம் மன்யே உத்தம ஸ்லோகஜன் தரிசனம். உத்தம ஸ்லோகனான பகவானுடைய தரிசனம் நமக்கு எப்படி கிடைச்சது? விஷயாத்மாவா உள்ள எனக்கு ஞானம் கிடைச்சா மாதிரி. ஐவம் மமாதமஸ்யாபி சியாதேவாச்சுத தரிசனம். அதமன்னா அப்படி இருக்கிறதே பகவானுடைய தரிசனம் எப்படி கிடைச்சது? இது கால நதியில சிலதெல்லாம் பெருங்காத்துல சிலதை பெரட்டி போடுற மாதிரி சில பேரை கொண்டு சில இடத்துல சேர்த்துடும். அது மாதிரி எனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்படி நினைச்சுனே பேசுகிறா, அந்த குதிரையும் அப்படியே நின்று போயிடும், நகராது. ஏன்னா அதுவும் கண்ணீர் விட்டு நிற்கும். இது ராமாவதாரத்துல பகவானை காட்டுல கொண்டு விட்ட குதிரை. இந்த அக்ரூரர் தான் சுமந்திர ராமாவதாரத்துல. திரும்பி வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அதை 2ஐயுமே மாத்திட்டான் பரதன், சேஞ்ச் பண்ணிவிட்டான். சுமந்திரரை திருப்பி ஐஷ்ணவனத்துக்கு விடலாம். நான் என் நிமித்தமா பகவான் காட்டுக்கு போனார். அதனால நந்தி கிராமத்துல பகவான் விமானத்துல இறங்கின உடனே அங்கேருந்து நான் தான் தேர் ஓட்டுவேன்னு இவன் ஓட்டின்னு வந்துட்டான். சுமந்திரருக்கு அது வருத்தம். நம்ம காட்டுல கொண்டு விட்டோம், நாம திருப்பி ஐஷ்ணவம் வரலையே அப்படின்னு. அதுக்காகவே வெயிட் பண்ணி பிருந்தாவனம்ங்கிற காட்டிலேருந்து மதுராங்கிற நகரத்துக்கு ஐஷ்ணு வரா இந்த ஜென்மால. இந்த குதிரைகளும் அந்த சம்பந்தம் இருக்கிறதுனால அப்படியே கண்ணீர் விட்டு நிற்கிற. அப்படியே கண்ணீர் விட்டு அதுக்கெல்லாம் அது தெரியுமான்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். குருவாயூர் போறதே பாருங்க, அங்க பகவானுடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய தந்தம் இருக்கும். அது கேசவன்னு ஒரு யானையோடது. அந்த கேசவ யானைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னா, அது இருக்கிற பரியந்தம் ராத்திரி பகவான் சீவேலி வரத்துக்கு இன்னொரு யானை மேல அது ஏற விடாது. இன்னொரு யானை மேல குருவாயூர்ப்பனை ஏத்தினா குத்தி தள்ளிவிடும், கத்தி தள்ளிவிடும். எங்க தாத்தா கதை சொல்லும் போது இந்த யானை அது அப்ப
கொல்லங்கோடு ராஜா சப்தாகம் வச்சிருந்தார் குருவாயூர்லயே. மேல அந்த இடத்துல நடக்கிறது 3 மணி 4 மணி அந்த ஸ்லாட்ல தாத்தா வந்து கஜேந்திர மோட்சம் சொல்றார். நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே அப்படின்னு கஜேந்திரன் சொன்னான்னு உடனே கீழே கத்திருக்கு பாருங்க கேசவன். 10 நிமிஷம் பாகனால கண்ட்ரோலே பண்ண முடியல. அதை யானைன்னு சொல்ல முடியுமா? யானைன்னு சொல்ல முடியுமா? அது என்ன யானை ரூபத்துல இருக்கு. அதெல்லாம் பழகினாதான் நான் சொல்றதே புரியும். மாடோ நாயோ எல்லாத்தையுமே அதை பார்க்கலாம். நம்ம இந்த சாத்விக குணத்தை எல்லாத்தையுமே பார்க்க முடியும். சிலதெல்லாம் பார்த்தா அப்படியே இது மாதிரி இருக்குன்னா சிலதெல்லாம் அப்படியே வந்து இங்க செட்டில் ஆகிடும் நம்மளோட. இது மாதிரி ஒரு சத் சங்கத்துக்காக அது வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஜென்மா இதுவா இருந்தாலும் அப்படியே வெயிட் பண்ணும். இந்த ஞானானந்த சுவாமிகள்கிட்ட குரங்குகள்லாம் வந்து விளையாடும். எல்லா கையிலையும் இது கொடுப்பார். ரமண பகவான் குரங்குகளுக்குள்ள சண்டைக்கு பஞ்சாயத்து பண்ணி வைப்பார், சமாதானம் பண்ணி வைப்பார். ஒரு லக்ஷ்மின்னு பசுமாடு ஒன்று, அதுக்கிட்ட எத்தனையோ மாடு இருந்தாலும் லக்ஷ்மின்னு ஒரு பசுமாடு. அது இறந்து போனோடனே ஒரு லக்ஷ்மி செத்தால்னு எழுதல, லக்ஷ்மி முக்தி அடைஞ்சால்னு எழுதியிருக்காருங்க. அது மாடுன்னு சொல்ல முடியுமா? இது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வாழ்க்கையில். பெருமாள்னு ஒரு நாய் எங்கள் தாத்தாவோட வாசலில் தான் படுத்துக்கும். அது நாராயண தீட்சிதரோட தாத்தா என்ன பண்ணுவார்னா, தாத்தாவோட குணம் தான் ரொம்ப பிடிக்காது. இது மாதிரி மழை காலத்திலேயே இது மாதிரி சாக்கு எடுத்து இப்படி ஓரமாக போடுவார். ராத்திரி படுத்துக்கிறதுக்கு வாசலில் தான் படுத்துப்பார். கொசுரை கட்டின்னு தாத்தா படுத்துக்க போகிறதுக்கு முன்னாடி நாய்க்கு சாப்பாடு போட்டுயான்னு உள்ள ஒரு குரல் கொடுப்பார். நாய்க்கு ராத்திரி சாப்பாடு போட்டுட்டு தான் படுத்துக்கணுங்கிறதுக்காக. இல்லைன்னா சாப்பாடு தான் அவர் படுத்துப்பார். ஒரு சாக்கு போட்டுப்பார். ஏன்னா குளிர்காலம், அதுக்கு குளிருமே. இது வீட்டில் நாங்கள் தொடக்கூடாது. நாங்கள் தொட்டு வளர்த்த நாய் இல்லை, அது தெரு நாய் தான். அதுக்கு கீழே வந்து திணையில இறங்கி ஓரமாக ஒரு சாக்கு போடுவார். இதனுடைய விஷயத்தை சொல்கிறேன். எங்கள் தாத்தா காலம் பண்ணோடனே எங்கள் தாத்தாவோடையே சுடுகாடுகிறதுன்னு வந்து தூக்கின்னு போகிறது. எல்லாரும் அந்த கிராமத்தில் எப்படின்னா, அந்த இதை தூக்கின்னு போயிட்டால் திரும்பி ஒரு வரத்துக்கு ஒரு வழி உண்டு குளத்துக்கு. இந்த பாதை இந்த அக்ரஹாரம் வழியாக வரமாட்டான். அப்படி போயிட்டு அந்த குளத்தில் குளிக்கிறதே எங்களோட வந்து அதுவும் குளிச்சு 3ஆவது நாள் செத்து போயிடுச்சு. இதெல்லாம் வந்து யாருன்னு யாருக்கு தெரியும்? என்ன ஜென்மா இப்படி வந்திருக்குன்னு யாருக்கு புரியும் சொல்லணும்? அதனால நம்ம நாயின்னோ பண்ணிடணும் இது இன்னும் அப்படி நினைச்சிடக்கூடாது. சில ஜென்மாக்கள் அது மாதிரி இது யாரா உள்ள மறப்பான். குதிரையும் அது மாதிரி பரம பக்தியோட கண்ணீர் விட்டு நிற்க, அதனால நின்று வந்ததுனால இத்தன் நினாய பவன் மயமேவ மார்க்கம்னார் நாராயண பட்டத்திரி. உன்னை வந்து பிருந்தாவனத்துல பார்த்தான்னு சொல்லல, வர வழியெல்லாம் பார்த்தானமே குருவாயூரப்பா அக்குரூரன். இந்த சாயங்காலம் பகவானை பார்த்து அக்குரூரரும் பகவானை பார்க்கறதே இப்படி இருக்கணும், பகவான் நமக்கு முன்னாடி இருக்கணும், வெளியில போயிருக்காருன்னு சொல்லக்கூடாது, தூங்குறாருன்னு சொல்லக்கூடாது, உடம்பு சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, நமக்காக நிற்கணும், பிருந்தாவனத்துல அண்ணாவோட இருக்கணும், இப்படிலாம் வேண்டி நம்ம இருக்கே. தினம் 5:30 மணிக்கு வர பகவான் அன்னைக்கு 4 மணிக்கே வந்துட்டார். கண்ணுட்டியை ஓட்டின்னு வந்து குளிச்சுட்டு ரெடியா அண்ணாவோட தோல் மேல கை போட்டுன்னு எதுக்குடான்னால் இன்னைக்கு ஒருத்தர் வராருன்னு அம்மாட்ட சொல்ல. அக்ரூர் வந்தா சித்தப்பாவா சித்தப்பான்னு சொல்ல. அக்ரூர் போய் ஓடி போய் பகவான்னு தன் அண்ணா பையன்னு பார்க்காம நான் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பகவானும் கட்டிண்டு ராத்திரி அக்ரூரோட சேர்ந்து சாப்பிட்டு அக்ரூரோட படுத்துருக்கிறது. அக்ரூர் என்ன சித்தப்பா என்ன விசேஷம்னு கேட்டார். கொல்றதுக்காக கம்சன் ஒன்று அழிச்சுன்னு வர சொல்லியிருக்கான்னா என்ன உண்டோ அதை சொல்லிவிட்டார். இன்னும் பகவானுக்குள்ளது 10 வயசு. இந்த 10 வயசுல சொன்னா நமக்கே இந்த வயசுல போலீஸ்கார கூப்பிடுறான்னா பயமா இருக்கும். ராஜ தண்டனைன்னா எல்லாருமே பயப்படுவார். கொல்றதுக்காக கம்சன் ஒன்று அழிச்சுன்னு வர சொல்லியிருக்கான் அப்படின்னு அக்ரூரை சொன்னார். அதுதானே சொல்லியிருக்காங்க, கொண்டு விடலாமே. கொல்றதுக்காக தானே அழிச்சுன்னு வர சொல்லியிருக்காங்க, கொண்டு விட்டா போச்சு. என்ன சொல்லாதுங்க சித்தப்பா, அப்பா அம்மாலாம் ரொம்ப பயந்து விடுவான்னு சொல்லிட்டு மறுநாள் காலத்தால 4 மணிக்கு எழுந்து பகவானோட கோபிகைகள்லாம் தடுத்து அதையும் மீறி கோபர்களோட நந்தகோபரோட வந்து பகவான் மதுராபட்டினம் பிரவேசம் பண்ணி மாலாக்காரன்ட்ட புஷ்பத்தை வாங்கி போட்டுண்டு அந்த குப்ஜேங்கிற தாசியிட்ட சந்தனத்தை வாங்கி தடவிண்டு ஒரு வண்ணான் துணியை கேட்டு அவன் கொடுக்கலன்னு ஒரு அரைஞ்சு அவன் டெஞ்சு எல்லாத்தையும் வாங்கி பிடுங்கி ராஜ வஸ்திரங்கள்லாம் வாங்கி இந்த பசங்களுக்கு போட்டா, அந்த காலத்தில் கிராமத்தில் பார்த்தேன்னா பெரியவா சட்டையை போட்டு குழந்தைகள் வரும். அவனுக்கு டிராயரே தேவையில்லை, கால் பிறந்து அந்த சட்டை தொங்கும். அது மாதிரி எல்லாம் ராஜ ட்ரெஸ்ஸை போட்டுன்னு அலையிறது. கம்சனுக்கு போக வேண்டியதெல்லாம் வழி மறைச்சு பகவான் மாத்திட்டான். அப்புறம்
மல்யுத்த போட்டிக்கு வரதே வாசல்ல யானை நிற்க அதை ஓங்கி ஒரு குத்து குத்தின உடனே அது கீழே விழுந்து சுருண்டு விழ அதனுடைய 2 தந்தத்தை பிச்சு பகவான் ஒரு தந்தம் பலராம சுவாமி ஒரு தந்தத்தோட அந்த மல்லத்துக்குள்ள பிரவேசிக்க போட்டி நடக்கிற இடத்துல வந்து முஷ்டிகன் சாணூரன் முதலிய 2 பேரையும் வதம் பண்ணிட்டு அது மேல என்ன சொல்ற காலரியா இதில் உட்காந்து கேலரியில் உட்கார்ந்த கம்சன் மேல ஒரு பாஞ்ச வச்சு ஓங்கி ஒரு குத்து குத்தினால் மாறுபில்ல ஒரு குத்து தான் செத்து போயிட்டான். ஏன்னா ஏற்கனவே பயத்தில் அவன் செத்து போயிட்டான். சும்மா ஒரு பேருக்கு தான் அது. அப்புறம் தன் அப்பா அம்மாவை விடுவிச்சு தாத்தாவுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பகவானுக்கு உபநயனமாகி உஜ்ஜயின்னு இன்னைக்கு சொல்ற மத்தியில அதுக்கு அவந்திகான்னு பெயர். அந்த அவந்திகாங்கிற பட்டணம் அன்னைக்கு அங்கே போனால் அதெல்லாம் பார்க்கணும். வாழ்க்கை இந்த சாந்தீபனியோட குருகுலம் இருக்கு அந்த இதுல உஜ்ஜயினில் அவந்திகால. உஜ்ஜயினில் வந்து மகாகாலேஸ்வரரோட சந்நிதி எல்லாம் மாற்றிட்டா. நான் வந்து 4-5 தடவை போயிருக்கேங்க. மகாருத்ரங்கள்லாம் 2 தடவை பகவானுக்கு ருத்ராபிஷேகமே பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கும். உஜ்ஜைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுவும் ஓங்காரேஸ்வர்லேயே 2 இருக்கும். ஓங்காரம் அமலேஸ்வரம்னு. ஓங்காரேஸ்வரர் வேற அமலேஸ்வரர் வேற. இக்கரையில் உள்ளது தான் ஜோதிர்லிங்கம், அக்கரையில் உள்ளது ஆச்சாரியால் பிரதிஷ்டை பண்ணது. ஆனால் 2யுமே ஜோதிர்லிங்கமாக எடுத்துருந்தா நம்ம பூஜை பண்ணுறது. அந்த இடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். நர்மத கரையில் பகவான் அங்கே படிச்சுட்டு அப்போதான் சுதாமாவோட குச்சேலரோட பகவானுக்கு சிநேகம் ஏற்பட வந்து இந்த மதுராபட்டினத்தில் வசிக்கிற காலத்தில் கம்சனுடைய மாமனார் தான் ஜராசந்தன். அவனுக்கு வந்து அஸ்தி பிராப்தின்னு 2 மனைவி கம்சனுக்கு. இந்த 2 பேருமே ஜராசந்தனோட புத்திரி. இவா 2 பேரும் ஜராசந்தன் சொல்ல ஜராசந்தன் படையெடுத்துன்னு வர பகவான் கூட வந்தவாளெல்லாம் வதம் பண்ணிட்டு ஜராசந்தன் மட்டும் மிச்சம் இருக்கிறதே ஓடி போயிடுவார். உடனே திரும்பி போய் அவனோட கோஷ்டிலாம் எடுத்துன்னு வருவான். திரும்பி வதம் பண்ணிட்டு ஓடி போயிடுவார். இப்படியே பண்ணிட்டு இருக்கார். ஏன்னா கிருஷ்ணாவதாரமே அசத்துக்களை அழிக்கிறதுக்கு வந்த அவதாரம். அசத்துக்கள் எங்க இருக்கான்னு அசத்துக்கு தான் தெரியும். நாம தேடி தேடி அழிக்கிறதுக்குள்ள அவன் கூட்டின்னு வரான். ஒவ்வொரு தடவையும் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கோஷ்டியோட வருவான். கடைசியில யவனர்களை போய் கூட்டின்னு வந்துட்டான். இந்த அசத்துல பெரிய அசத்து சைனாங்கிறதுக்காக வர அம்பையிலேருந்து யவனர்களை கூட்டின்னு வந்துட்டான். யவனர்கள்னு பேர் அவர்கள் அழிச்சுன்னு வந்துட்டான். பகவான் இது அப்படியே ஷிஃப்ட் பண்ணி துவாரகைக்கு மாற்றிட்டான். யவனராஜனும் முச்சுக்குந்தன் வழியாக வதம் பண்ணிட்டு பகவான் துவாரகையில் இருக்காருங்கிற பரியந்தம் இன்னைக்கு நாளை காலத்தால் ருக்மிணி கல்யாணம் பாகவத சப்தாக பூர்த்தி 8 மணிக்கு இந்த 8-8:15 ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். 9:30 பூர்த்தி பண்ணுவோம். காலத்தால் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் இங்கே ஆரம்பம். இங்கே பாராயணம் நடக்கும். அங்கே வந்து ஹோமம் நடக்கும். சப்தாகத்துக்கு அங்கமான ஹோமம் நடக்கும். கோபூஜை கோதானம் நடக்கும். 9:30 மணிக்குள்ளே இதெல்லாம் முடிச்சுண்டு இந்த கலசத்தை எடுத்துட்டு இந்த ஐயனார் படித்துறைன்னு இருக்குது காவேரியில். இந்த இடத்துல போனோம்னா இது நடந்து போகிற தூரம் தான் அது. அங்கே போய் இதை பூஜை பண்ணி இந்த ஜலத்தை காவேரியில் விட்டு அவபிருத ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி அங்கேயே வஸ்திரம் மாற்றிக்கிறதுக்கு இடம் உண்டு. அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு பிளாட் மாதிரி இருக்குது, வந்து வஸ்திரம் மாற்றிக்கலாம். முடிச்சுன்னு வந்தோம்னா இங்கே வந்தோடனே இந்த 12 பிராமணாளுக்கு வஸ்திரம் கொடுத்து கட்டிக்க சொல்லி அவளை உட்காத்தி வச்சு கேசவா மாதவான்னு வரணம் பண்ணி அவளுக்கு போஜனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாருக்கும் போஜனம். எல்லாருமே சாப்பிட்டு மத்தியானத்தோட சப்தாக பூர்த்தி ஆறது. பெரிய பாக்கியம். பல ஜென்மாக்களில் பிற மகான்கள்லாம் பண்ண புண்ணியம், பெரியவாள்லாம் பண்ண புண்ணியம் இந்த பரம்பரையில் கிடச்சிருக்கு. சிலதெல்லாம் சில காரணத்தினால தான். நாம் கூட நினைப்போம் நாம இதனால இதுன்னு. நான் தான் அன்னிலேருந்து சொல்லிகிட்டே இருப்பேன். நான் இந்த நல்லது நடக்கணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு அந்த இது நடந்திருக்கு. இது மாதிரி ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன ஒரு தவறுதல் மாதிரி நடந்து விடுறது சில வாழ்க்கையில். அது எதுக்காக பகவான் எதை பண்ணுறான்னு தெரியாது. ஒன்றுமே இல்லைன்னா நம்ம ஒன்றுமே பண்ணாமல் பேசாமல் இருப்போம். இது மாதிரி ஒரு பெரிய காரியங்கள்லாம் நடக்கிறதே. இப்போ நம்ம ஒரு கோவில், இப்போ உதாரணமே நம்ம நன்னா இருந்தோம்னா பேசாமல் இருப்போம். கொஞ்சம் உடம்பு முடியலன்னு உடனே வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போகிறேன்னு வேண்டிக்கிறோம், குருவாயூர் போகிறேன்னு வேண்டிக்கிறோம், அதுக்கு போகிறோம் இதுக்கு போகிறோம். எதுக்குன்னா அதுக்காக தான் அதுவே வந்தது. இது உடம்புக்காக அது வரல. நீ ஒரு நாராயணியை பாராயணம் பண்ணணும், குருவாயூர்ப்பனை தரிசனம் பண்ணணும், வைத்தியநாதனை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு பகவானுடைய ஒரு சங்கல்பம். அதனால தான் அப்படி வந்திருக்காது. அதுதான் பகவான் நமக்கு. அதுதான் நம்மெல்லாம் நினைச்சுக்கணும் எப்போதும். ததா ததகமீசஸ்ய பக்தானாம் சமபீப்சதா அனுகிரகம் மன்யமானா. நாரதர் சொல்றார், எப்போதும் பகவான் பக்தர்களுக்கு நல்லதை தான் செய்வான், கெடுதலையே செய்ய மாட்டான் பகவான். இந்த உறுதி நம்பிக்கை மனசுல இருந்தா போதும்.
பகவான் நம்மளை எப்போதும் ரட்சிக்கிறான் 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 அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் போதும். பகவான் அப்படி அனுகிரகம் பண்ணுறான். மேலே மேலே இந்த குடும்பத்தோட க்ஷேமமாக இருக்கணும். நாளைய தினம் சப்தாக பூர்த்தி கிருபை நல்லபடியாக முடியுது. குருவாத புரீஷ பஞ்சகாக்கியம் ஸ்துதிரத்னம் படதாம் சுமங்கலம் ஸ்யாத் ஹிருதி சாபி விஷயதி ஹரிஸ்வயந்து ரதிநாதாயுத துல்யதேக காந்தி நாராயண 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 நாராயண